உலக வரலாற்றில் அதிகார அமைப்புகளின் மீதான எதிர்குரல்களையும் சுரண்டலுக்கு எதிரான விமர்சனங்களையும் தொடர்ந்து கொடுத்து எழுத்துலகில் இயங்கி வருகின்றவரும் கிழக்கு பதிப்பகத்தின் இடதுமுகமாக திகழ்ந்து வருபவருமான தோழர் மருதன் அவர்களை அறிமுக உரை வழங்கிட அழைக்கிறேன். கலை, பண்பாடு, அரசியல் சார்ந்த முக்கிய ஆளுமைகள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் புத்தகத்தை பற்றிய கருத்துரை, புத்தகத்தை பற்றிய ஆய்வுகள் இதெல்லாம் முன்னெடுக்க போகிறாங்க. அதனால் அறிமுக உரையை நான் சுருக்கமாக வச்சுக்கிறேன். கிழக்கு பதிப்பகத்தில் நாங்கள் ஃபிக்ஷன் அதிகமாக கொண்டு வரதில்லை. நான் ஃபிக்ஷன் மட்டும்தான், வரலாறு, அரசியல் சார்ந்த புத்தகங்கள் தான் அதிகமாக கொண்டு வந்திருக்கிறோம். ஒரு பெரிய இடைவேளைக்கு பிறகு எவிடன்ஸ் கதிர் எழுதிய கற்பு ரட்சகன் புத்தகத்தை கொண்டு வந்ததில் மிகுந்த மகிழ்ச்சியும் தனிப்பட்ட முறையில் எனக்கு இது ஒரு பெருமிதமான தருணமாகவும் இருக்குது. காரணம் நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நாவல் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வழக்கமான ஒரு நாவலாக இல்லாமல் சமூக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கியமான ஒரு படைப்பாக இந்த நாவல் கொண்டு வரதில் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகுந்த பெருமையாக இருக்குது. இந்த ஒரு புத்தகத்தை விட்டு வெளில நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல விரும்புகிறேன். நான் ஹிஸ்ட்ரியில் எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். அதை தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எரிக் ஹாப்ஸ்பாம்ன்ற ஒரு ஐரோப்பிய வரலாற்றாளரை பற்றி ஒரு புத்தகம் எழுதிட்டுருக்கேன். இப்போது அந்த புத்தகம் அவருடைய ஹாப்ஸ்பாமுடைய வாழ்க்கை, அவருடைய பணிகள் ரெண்டையும் அறிமுகப்படுத்துகிற மாதிரியான ஒரு எளிமையான புத்தகம். ஹாப்ஸ்பாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கம்யூனிஸ்ட், அப்புறமா ஒரு ஹிஸ்டாரியன், ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு நபர். பிரிட்டனில் இருந்தவர். அவர் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனுடைய தகர்ப்புக்கு பிறகும் கம்யூனிசத்தின் மீது ஒரு பற்று கொண்டிருந்தார் அவர். ஸோ அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, கம்யூனிசத்தை நீங்கள் படிக்கிறீங்க, அதை பற்றி சொல்கிறீங்க, எல்லாமே சரி, ஆனால் 1991 சரிவுக்கு பிறகும் எப்படி உங்களால் கம்யூனிசத்தின் மேலே நம்பிக்கை வைக்க முடிந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், நம்பிக்கை அது வேணும், அது இருந்தால் மட்டும்தான் பணியாற்ற முடியும், உயிர் வாழ முடியும். ஸோ அந்த நம்பிக்கையின் ஆதாரமாக தான் நான் இருக்கேன், கண்டிப்பாக இன்னும் ஒரு சமூக மாற்றம் நிகழும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த புத்தகம் நான் பணியாற்றி கொண்டிருக்கும் போது தான் இந்த புத்தகத்தையும் சேர்ந்து ஒர்க் பண்ண வேண்டி இருந்தது. ஸோ அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சது அப்படின்னா, ஒரு ஹிஸ்டாரியன் எப்படி ஒரு தத்துவத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரோ, அந்த மாதிரி தோழர் கதிர் ஒரு புதிய சமூகத்தின் மீது ஒரு நம்பிக்கை வச்சுருக்காரு, ஒரு புதிய சமூகத்தை கட்டமைக்க விரும்புகிறாரு. ஸோ அந்த நம்பிக்கை இருக்குது இல்லையா, இந்த புத்தகம் என்ன சொல்கிறது, வழக்கமான ஒரு படைப்பு அப்படின்ற எந்த வகையிலையுமே அடக்க முடியாது. ஏன்னா இது நம்பிக்கையை பேசுது. ஒரு புது மாடல் சொசைட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கான அடிப்படைகளை இந்த புத்தகம் முன்வைக்குது. ஸோ அதை என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு புத்தகம், ஒரு பாசிட்டிவான ஒரு புத்தகம். இது ரெண்டுமே முக்கியமான விஷயம் நினைக்கிறேன். இன்றைய சமூகத்தில் நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு நம்பிக்கை. அது ஒரு வேற ஒரு இடத்துலேருந்து வராமல் ஒரு ஒளி மிகுந்த ஒரு சமுதாயத்தை நோக்கி நாம் போகிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ரொம்ப அழுத்தமாகவும் ஆணித்தரமாகவும் முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகம். அப்படின்னா இந்த புத்தகத்தில் ஒரு போர்க்குணம் இல்லையா, இந்த புத்தகத்தில் ஒரு போராட்டம் இல்லையா அப்படின்னா, இந்த புத்தகத்தின் நெடுகிலும் முதல் பக்கத்திலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும் போராட்டங்களால் நிறைந்திருக்கிறது. வலி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. அப்புறமா அதில் நம்ம என்ன சொல்கிறதுனா, எல்லா பாடுகளும் அதில் அதில் வர கேரக்டர்ஸ்லாம் கோத்ரூ பண்ணுறாங்க. ஆனாலும் அதோடைய முடிவில் ஒரு நம்பிக்கைங்கிறது எப்பயுமே ஒரு அடிநாதமாக இருக்குது. போராட்டத்துக்கு கூடவே ஒரு நம்பிக்கை. ஒரு இடர் வருது, அந்த இடர் கூடவே ஒரு நம்பிக்கை ஒளி வருது. ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை கூடவே தீர்க்கறதுக்கான ஒரு சொல்யூஷனும் கூடவே சேர்ந்து வருது. ஸோ இந்த பார்வை இந்த புத்தகத்தில் ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாவல் அப்படின்னு எடுத்துக்க முடியல இந்த புத்தகத்தை. அதுக்கு காரணம் தோழர் கதிர் நமக்கு தெரிந்தவர்ன்றது மட்டும் கிடையாது. இந்த புத்தகத்தில் ஒரு பயோகிராஃபிக்கல் எலிமெண்ட்ஸ், சோஷியல் எலிமெண்ட்ஸ், கல்ச்சுரல் எலிமெண்ட், ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் எல்லாமே இந்த புக்கில் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த புத்தகத்துடைய 2-3 சிறப்புகள் மட்டும் நான் சுருக்கமாக சொல்லிக்கிறேன். ஒன்று அதோடைய எளிமையான நடை. இதில் ஒரு இலக்கிய தரமான புத்தகம் அப்படின்னா சில விஷயங்கள்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் இதில் கிடையாது. ஒரு பூடகமான மொழியோ இல்லை ஒரு சிக்கலான ஒரு கட்டமைப்போ இல்லைனா ஒரு தியரைசிங்காக சொல்லக்கூடிய விஷயங்களோ இந்த புத்தகத்தில் இல்லை. இதில் என்ன இருக்குதுன்னா, எளிமையான அன்றாட வாழ்க்கையை பதிவு பண்ணியிருக்காரு. ஸோ நான் புக்கை படித்த உடனே யோசித்தேன், எந்த மாதிரி வகைப்படுத்தணும்.
ஃபஸ்ட்டு வகைப்படுத்தணுமான்ற ஒரு கேள்வி இருக்குது. இருந்தால் வகைப்படுத்தணுமா அப்படின்னு நான் யோசிக்கும்போது என்ன தெரிஞ்சுதுன்னா, இது ஒரு சோஷியல் ரியலிஸ்டிக் நாவல், சமூக யதார்த்த படைப்பு. எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கதிரோடைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு தாக்கம் நிறைய இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஃபாதர் ஆண்ட்ரேலேருந்து நிறைய ஃப்ரெஞ்சு இசை, ஃப்ரெஞ்சு உணவு, ஃப்ரெஞ்சு பண்பாட்டு கூறுகள் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது. எனக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. சோஷியல் ரியலிசம் நான் சொல்லும்போது எனக்கு யார் ஞாபகம் வந்தாங்கன்னா, எமிலி ஜோலா நினைவுக்கு வந்தார், விக்டர் ஹியூகோ நினைவுக்கு வந்தார். ஸோ இவங்க எல்லாமே வந்து ஃப்ரெஞ்சு ஒரு செவ்வியல் மரபில் முக்கியமான ஒரு நபர்கள். இவங்க எல்லாமே சமூக யதார்த்த நாவல்களை தான் எழுதினாங்க இல்லையா? ஸோ இவங்களுடைய படைப்புகளை பார்த்தீங்கன்னா எங்கே ஹிஸ்ட்ரி இருக்குது, எங்கே ஃபிக்ஷன் இருக்குன்றது பிரிக்கிறது கஷ்டம். அவங்களுடைய சமூக யதார்த்த நாவல்களில் வந்து வரலாறு முக்கியமான ஒரு பங்கு இருக்கும், சமூகம் இருக்கும் அந்த புத்தகங்களில், சமூக யதார்த்த பிரச்சனைகள் அந்த புத்தகங்கள் அப்படியே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு படைப்பாக இப்போது அந்த செவ்வியல் தன்மைகளை வந்து இந்த கான்டெம்ப்ரரி டைமில் ரொம்ப அழகாக வந்து கதையை கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு சமூக யதார்த்த நாவலாகவும் அதே சமயம் எளிமையான ஒரு புத்தகமாகவும் இந்த புத்தகம் நாவல் இருக்கிறது வந்து இதோடைய முக்கியமான ஒரு சிறப்புத்தன்மைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த புக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன் இந்த புக்கை பற்றி. அதை பற்றியும் சொல்லணும். யூஸ்வலாக வந்து அரசியல் அப்புறமா வந்து திரைப்படத்துறை சார்ந்து தான் அதிகமான ரிவ்யூஸ் நமக்கு உடனடியாக வரும். ஆனால் எனக்கே வந்து முதல் முறையாக வந்து ஒரு புத்தகம் வெளியான சில தினங்களில் நிறைய பேர் அதை படிச்சுட்டு வந்து அதை பற்றி எழுதியிருந்தாங்க, ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெருமையாக அந்த புக்கை வந்து அட்டையெல்லாம் வச்சு ஃபோட்டோ எடுத்து அது வந்து ஒரு செலப்ரேஷனாக மாற்றி அதை வந்து ஒரு குடும்ப விழா மாதிரி எல்லாருமே வந்து நான் கதிர் புக்கை வாங்கிட்டேன், படிச்சுட்டேன், அந்த மாதிரி ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது வந்து ஒரு பதிப்புத்துறையில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதாவது படிக்கிறவங்க இருக்காங்க, யாரும் சொல்கிற மாதிரி வந்து வாசிப்பு மறைஞ்சு போயிடுச்சு, யாருமே படிக்கிறது இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. நல்ல புக்கு கொடுக்கும்போது, நல்ல சப்ஸ்டன்ஸ் இருக்கும்போது கண்டிப்பாக படிக்க தான் போகிறாங்க. அதனால் வாசகர்கள் மேலே வந்து குறை சொல்லிவிட்டு நம்ம வந்து நல்ல படைப்புகளை கொடுக்காம இருக்கிறது சரி கிடையாது. நல்ல படைப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை வந்து கதிரோடைய புத்தகம் வந்து கொடுத்துருக்கு. ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு அதில் ஷேர் பண்ணவங்க நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கதிர் வந்து இந்த கதையை என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஷேர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னோடனே நான் கொஞ்சம் பயந்துட்டேன். என்னடா அது எல்லாத்தையுமே கதையை சொல்லிட்டாருன்னா புக் யாரும் படிப்பாங்க, எல்லா கதையும் சொல்லிட்டாரு அவர் அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது இவருக்கு புக்கை வாங்கி படித்தவங்க எல்லாருமே இவர்கிட்ட கதை கேட்டவங்க. ஸோ கதை தெரியும் அவங்களுக்கு, அந்த கதையோடைய ஒரு பகுதியாவது தெரியும், இல்லை முழு பகுதி தெரியும், இல்லை சில பகுதிகள் தெரியும். அந்த கதை தெரிஞ்ச பிறகு புத்தகம் வாங்கியிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, எனக்கு கதை தெரியும் புக்கு வேண்டாம் அப்படி கிடையாது. எனக்கு கதை தெரியும் அதனால் நான் வாங்குகிறேன், எனக்கு இவரை தெரியும் அதனால் நான் வாங்குகிறேன், என்ன எழுதியிருக்கான்றது எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் வாங்குகிறேன். ஸோ அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுது இல்லையா, இது வந்து முக்கியம்னு நினைக்கிறேன் நான். ஸோ இந்த மாதிரி கதிருடைய முதல் புத்தகம் நாவல், ஃபிக்ஷன், அவர் கவிதை எழுதியிருக்காரு, அதன் பிறகு நான் ஃபிக்ஷன் கட்டுரைகள் வந்திருக்கு. பட் ஃபிக்ஷனாக முதல் முறையாக ஒரு பெருமுயற்சின்றது வந்து அதோடைய பிரெத்தில் மட்டும் கிடையாது, புத்தகத்துடைய சைஸ்லேயும் வந்து முதல் நாவலே வந்து ஒரு 500 பக்கங்கள் கிட்ட கொண்டு வரதுங்கிறதுக்கு வந்து ஒரு அசராத ஒரு பெரும் பணி. அது செல்ஃப் மோட்டிவேஷன் நிறைய வேணும், மோட்டிவேஷனோட உழைச்சி நிறைய எழுதி அதன் பிறகு கொண்டு போய் எப்படி போக போகுது, என்ன எப்படி ரிசீவ் பண்ணிக்க போகிறாங்க, அந்த மாதிரியான குழப்பங்கள், அச்சங்கள், தவிப்புகள் எல்லாத்தையும் மீறி அந்த புத்தகத்தை கொண்டு வந்து அதுக்கு கிடைச்சிருக்கிற வரவேற்பை பார்க்கும்போது அவருடைய எஃபர்ட்ஸ் வந்து மோர் தேன் ஜஸ்டிஃபைடு. ஸோ இது வந்து இன்னும் என்கரேஜ் பண்ணி இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து இதே மாதிரியான ஃபிக்ஷனல் ஒர்க்ஸ் வந்து கிட்ட வரணும்னு ஆசைப்படுறேன். ஸோ பேச வாய்ப்பு கொடுத்த கதிருக்கு நன்றி, மழையில் அமைந்திருக்கும் மற்றவருக்கும் நன்றி. ஸோ மற்றவங்களுடைய கருத்துரை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். நன்றி. அறிமுக உரையாற்றிய தோழர் மருதனுக்கு நன்றி. கல்வித்துறையில் பணியாற்றுகையில் மாணவ சமூகத்திடம் சமத்துவத்தின் தேவையை தொடர்ந்து கற்பித்து வந்தவர் பேராசிரியர் செம்மலர் அவர்கள். நாவலின் தவிர்க்க முடியா பாத்திர படைப்புக்கு பேராசிரியரின் பெயரைத்தான் தோழர் சூட்டியிருப்பார். நாவலில் இடம்பெறும் செம்மலரின் பாத்திரம் வழக்கறிஞராகவும் ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதிய ஆணாதிக்கத்தால் அவதியுறும் பொழுதெல்லாம் அவர்களுக்கு சட்ட ரீதியிலான பாதுகாப்பை உறுதி செய்ய ஓடோடி உழைப்பவராக படைக்கப்பட்டிருப்பார். நாவலின் இறுதி கட்டத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்கான இயக்கம் கண்ட பேரிழப்பிற்கு பின் கடுமையான சூழலில் இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்பார் என்று கதை முடியும். கருப்பு ரட்சகன் வெளியீட்டு விழாவை தலைமை தாங்கி
தலைமையுரையாற்றி தொடங்கி வைக்குமாறு பேராசிரியர் செம்மலர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பேராசிரியர் செம்மலர் அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாளையும் கொண்டாடுகிறார் என்ற முக்கிய செய்தியையும் பகிர்ந்து கொள்கிறோம். தோழர் அவர்களை தலைமையுரையாற்றிட அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் காலை வணக்கம். விழாவின் அரங்கம் வந்து ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது பார்க்கவே. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு நீங்கள் அனைவரும் வந்து இந்த விழா கூட்டத்தை வந்து சிறப்பித்திருப்பது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. கருப்பு ரட்சகன் இந்த நாவல் பற்றி கதிரண்ணா வந்து என்கிட்ட குறைஞ்சது ஒரு 2 வருஷமாகவே பேசிகிட்டு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன், எழுத தொடங்கினதுலேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி சாதி தேசத்து சாம்பல் பறவை அது வந்து பார்த்துருப்பீங்க. அது வந்து ரொம்பவே களத்தில் அவங்க என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களோ அதை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு புத்தகம். அது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புக் ஃபேரில் வாங்கி ஒரே நாளில் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் எல்லா கேஸுமே அதில் அவங்க பார்த்தது, அவங்க பயணப்பட்டது எல்லாமே அது யதார்த்தமாக இருந்தது. ஆனால் ஒரு நாவல் எழுதுகிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவ்வளோ வேலை பலுவில் ஒரு நாவல், ஒரு ஃபிக்ஷன் எப்படி எழுத முடியும், டைம் இருக்குமா முதல் அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை இருந்தது. ஆனால் ஒன்ஸ் அந்த புத்தகத்தை வந்து படிக்க ஆரம்பித்த பிறகு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அவங்கக்கிட்ட தொலைபேசியில் கூட சொன்னது என்னென்னா, எப்படி உங்களால் வந்து இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசித்து இந்த மாதிரி ஒரு வேலை பலுவில் எழுத முடிஞ்சுது, இது எப்படி சாத்தியம்? ஏன்னா லிட்ரரி பேக்ரவுண்ட் கிடையாது, அவங்க அநேகமாக படித்தது பிகாம் நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் இப்போ வேலை பார்க்குறது வந்து மனித உரிமை களம், தலித் மனித உரிமை களம். எப்படி இதை நீங்கள் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு. ஆனால் அந்த நாவலை படிக்கும் போது ஒன்று புரிஞ்சுது என்னென்னா, ஒரு உண்மையான லிட்ரரி பர்சன் எப்படி எழுதுவாங்களோ அதே மாதிரி அந்த கதைக்களத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போயிருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ ரொம்பவே அந்த வர கதாபாத்திரங்களை வந்து ரொம்ப ரசித்து இதை நான் இப்படி உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. குறிப்பாக இந்த நாவலை வெளியிடுகிற நபர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன். ஸோ அந்த நாவலோட மொத்த சாராம்சமும் பார்த்திங்கன்னா, ஒரு நீதிக்கான பயணம், சமூக அக்கறை கொண்ட கதாபாத்திரங்கள், விடுதலைக்கான வேட்கை, அந்த முக்கிய கதாபாத்திரமான மரியா, அந்த மரியாவோட அணுகுமுறை பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பொறுமை, நிதானம், அந்த நீதிக்கான அந்த பயணம், இது எல்லாத்தையுமே கூறுகளாய் வைத்திருக்கக்கூடிய இந்த நாவலை இங்கு வெளியிடுவதற்கு மிக முக்கியமான தகுதியான நபர் அண்ணன் எழுச்சி தமிழர் தலைவர் தொல் திருமாவளவன். அதையும் நான் இங்கே பதிய வைக்க விரும்புகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய நிலவுகிற எல்லா ஏற்றத்தாழ்வுகளையும் தன்னுடைய போராட்ட குணத்தினால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மதவாத சாதிய சக்திகளிடமிருந்து மீட்க வல்ல ஒரு கருப்பு ரட்சகராக எழுச்சி தமிழரை நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஒரு சரியான தேர்வாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவரை வச்சு இந்த நாவலை வந்து வெளியிடணும்னு கதிரண்ணன் யோசிச்சுது. அவர் ஒரு தகுதியான நபர் இதை வெளியிடுவதற்கு நான் நினைக்கிறேன். சொன்னது போல் எனக்கும் இன்றைக்கி உங்களுக்கு எவிடன்ஸ் கதிர்னு தெரியும். ஸோ நாங்கள் வந்து சந்தித்தது இங்கே வந்து நம்முடைய களப்பணியில் வந்து தன்னுடைய சேவையை பல ஆண்டுகளாக நடத்தி கொண்டு வரும் ஹென்றி சார் வந்து இங்கே இருக்காங்க. ஸோ அவங்களோட பீப்புள்ஸ் வாட்சில் தான் நான் ஃபஸ்ட்டு 2004 வந்து கதிர் அவங்கள வந்து சந்திக்கிறேன். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ரெஷ்ஷாக சோஷியல் ஒர்க் ஃபீல்டுக்குள்ளே அப்போ தான் வரேன், ஒரு இன்டர்னாக தான் வரேன் பீப்புள்ஸ் வாட்சுக்கு, அப்போ தான் நான் சந்திக்கிறேன். ஸோ எங்களோட பயணம் வந்து 2004 அவங்க செய்கிற வேலைகளில் எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு என்னால் என்ன பங்களிக்க முடியுமோ இங்கே சென்னையில் இருந்த போதில், சென்னையில் நடத்துகிற கூட்டங்களில் நான் போயிருக்கேன். ஸோ ஒரு நபராக அவங்கள வந்து நான் பார்த்துருக்கேன். முக்கியமாக எல்லா இடத்துலையுமே கதிர்னாலே செம்மலர் உங்கள் அண்ணனா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் எங்களோட உறவு வந்து ரொம்ப நாள் இருந்திருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அண்ணா வந்து என்னோட பேர் இந்த நாவலில் பயன்படுத்தியிருக்காங்க. நாவல் படித்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கடைசியாக முடிவுமே செம்மலரை வச்சு முடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நான் பின்னாடி வரேன். இதில் அவங்கக்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு குணம் வந்து ஒன்று நான் பார்த்து ஆச்சரியப்படுவது, அடிக்கடி சொல்லுவேன் கூட, என்னென்னா
உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்களுக்கு, அதாவது தலித் மனித உரிமை பணின்றது வந்து அவ்வளோ ஈஸியான வேலை கிடையாது. ரொம்ப மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு வேலை. எல்லா நாளுமே நம்ம வந்து ஃபேக்ட் ஃபைண்டிங்காக வெளியில் போவோம், போலீஸ் ஸ்டேஷன் வாசல் இருப்போம், எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட்டுன்னு இருப்போம், அங்கே ஒரு ரேப் கேஸ் இருக்கும். என்றைக்குமே நம்மளோட மனசை வந்து நிம்மதியாகவோ சாந்தமாகவோ வைக்கக்கூடிய வந்து ஒரு வேலை கிடையாது. ரொம்ப மன அழுத்தம் தரக்கூடிய ஒரு பணி. ஆனால் ஒரு முக்கியமான ஒரு குணம் கதிர் அண்ணா கிட்ட பார்த்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வேற அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையை வந்து எப்படி அதை ஒரு மகிழ்ச்சியான ஒரு உலகமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து அவங்க கிட்ட இருந்து கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் நான் நினைப்பேன். அதே மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் வந்து ஒரு சந்தோஷத்தை தேடுற ஒரு குணம் இருக்கும்ல, அது பெருசாக நம்ம பணம் தான் செலவழிக்கணும்னு இல்லை. ஈவன் எதையாவது ஒரு ட்ரைனிங் கூப்பிட்டுருப்பாங்க, சாயந்தரம் ஈவினிங் ஒரு 10 o'clock போய் ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்றது வந்து அது ரொம்ப எக்ஸ்பென்சிவான வேலை இல்லை, பட் இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம். ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் எல்லாமே இந்த நாவலில் எல்லார்கிட்டையும் அங்கங்கே பார்க்க முடிஞ்சுது எனக்கு. ஸோ நம்மளோட பர்சனாலிட்டியோட ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம்ல, அது வந்து அந்த கதை களத்தில் வந்து ஃபுல்லுமே ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு வந்து இதை படிக்கும்போது அநேகமாக எல்லாரும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் டீட்டெயில்ஸ் சொல்ல இருந்தாலும் அந்த மரியா அப்படிங்கிற கேரக்டர் அவங்க பில்ட் பண்ணது, அடிக்கடி அவங்க வந்து அவங்களோட மகன் கவின் பற்றி என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக ஷேர் பண்ணுவாங்க நிறைய விஷயங்கள். ஸோ நான் ரொம்ப ரிஃபைண்டாக இருக்காமா, இப்படி பண்ணுறாமா அப்படி பண்ணுறான், ஸோ அதை தான் என்னால் பொருத்தி பார்க்க முடியுதுண்ணா அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். ஸோ நம்மளோட சொந்த வாழ்க்கையும் இதையும் எப்படி இணைச்சி எழுத முடியும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அடுத்தது வந்து இந்த நாவலில் முக்கிய கதாபாத்திரம் வந்து மரியா, அதை விட ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எனக்கு பட்டது வந்து அந்த ஃபாதர் ஆண்ட்ரே கேரக்டர். இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அது யாருன்னு நான் நினைக்கிறேன், ஃபாதர் அலாய்ஷியஸ் தான். அது படித்தவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் அது ஃபாதர் அலாய்ஷியஸ் தான். ஏன்னா அண்ணா அதிகமாக இன்னுமே ரொம்ப ரசித்து ஒருத்தங்களை பற்றி சொல்லியிருக்காங்க, நிறைய கற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது வந்து ஃபாதர் அலாய்ஷியஸ் தான். ஸோ இன்றைக்கி வந்து எவிடன்ஸ் கதிர் அப்படிங்கிற ஒரு அடையாளத்துக்கு பின்னாடி பாத்திரம் வந்து அந்த ஃபாதர் ஆண்ட்ரேவை வந்து ரொம்ப அழகாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அது படிக்கும் போது எல்லாருக்குமே புரியும். எப்படின்னா, அதாவது எவிடன்ஸ் கதிர் அவர்களோட கொஞ்சம் நாளாக பயணப்பட்டவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட ரோல் அந்த மாதிரி ஒரு மென்டர் வந்து இல்லாட்டி இவங்க இன்னைக்கு ஒரு எவிடன்ஸ் கதிராக உருவாகி இருக்க முடியுமா அப்படிங்கிறதே வந்து நிஜமாலுமே ஒரு கேள்விக்குறி தான். ஸோ எனக்கு வந்து அதை படிக்கும்போது ஒன்று என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை ஃபாதர் அலாய்ஷியஸுக்கு ஒரு நோட் ஆஃப் கிராட்டிடியூட் அப்படின்னே இந்த நாவலை ஒருவேளை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களோ, அதை இங்கே அக்னாலேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த நாவலை எழுத ஆரம்பிச்சிருப்பாங்களோன்ற அளவுக்கு ரொம்ப அழகாக அந்த கேரக்டரை வந்து அண்ணா எழுதியிருக்காங்க. அவங்க பர்சனாலிட்டி எல்லாமே வந்து ரொம்ப டீட்டெயில்டாக ரொம்ப அழகாக எழுதியிருக்காங்க. ஸோ அந்த கதாபாத்திரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நாவல் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவே நகர்ந்துக்கிட்டே இருக்குது. ஸோ திரும்பவும் சொல்லணும்னா அதுதான், ஒரு லிட்டரி வேர்ல்டில் இல்லாதவங்களால எப்படி இப்படி இந்த கதையை நகர்த்திட்டு போக முடியுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ கதிரனோட பர்சனாலிட்டி அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து நிறைய இதில் வந்து பார்க்க முடிஞ்சுது. அவங்களோட சின்ன சின்ன குணாதிசயங்கள், அவங்க எப்படி ஒரு சின்ன ஃபெலோஷிப்பெல்லாம் எப்படி விரும்புவாங்களோ அது எல்லாமே அதில் இருக்குது. எஸ்பெஷலி அதான் ஃபெலோஷிப் இஸ் பில்ட் இன் ஃபுட்னு சொல்லுவாங்கல்ல, சாப்பிட போகிறது, அந்த உணவு, அதோட டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ரொம்ப அழகாகவே எழுதியிருந்தாங்க. அப்புறம் அந்த முக்கிய கதாபாத்திரமான அந்த ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மரியாவோட கதாபாத்திரம், அது பார்த்தீங்கன்னா அதுவுமே ஒரு ஆழமான ஒரு இன்டென்ஸான பர்சனாலிட்டியாக அதை பில்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒரு சின்ன குழந்தை அவங்க அம்மாவையும் இழந்து அவங்க அப்பாவையும் கொஞ்ச நாளில் இழந்து வெறும் மக்கள் சேவை மட்டுமே நோக்கம் அப்படின்னு ஒரு அர்ப்பணிப்போடு இருக்கக்கூடிய ஒரு மருத்துவராக அந்த கதாபாத்திரத்தை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்படி அந்த ஒரு கேரக்டர் பில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் இருக்காங்க. அதில் வந்து ஆண்ட்ரே ஒரு முக்கியமான ரோல் இருக்காங்க. அதே மாதிரி வெறும் படித்து ஒரு ஃபாதராக ஒரு பாதிரியாராக இருக்கக்கூடியவங்களால தான் மென்டர் பண்ண முடியும் அப்படின்னு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப யதார்த்தமாக எளிய மக்களான ஒரு ஃபாத்திமா மேரின்ற ஒரு கேரக்டரை வச்சுருக்காங்க. அவங்க வந்து அவங்க கிட்டேருந்து இவங்க கற்றுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி அதுதான் கதிரனோட பர்சனாலிட்டி மாதிரி தான். எல்லா ஏழை எளிய மக்கள் கிட்டேருந்தும் நான் தினமும் கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் எப்படி இந்த மரியான்ற கேரக்டரை மோல்ட் பண்ணுறாங்கன்றதையுமே ரொம்ப அழகாக கொண்டு போன மாதிரி தான் எனக்கு தோணி இருந்துச்சு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய சமூகம் சார்ந்த பணிகளுக்குள்ளே அந்த மரியா போனாலும் ஒரு சூழ்நிலையும் காம்ப்ரமைஸே பண்ணல அவரோட ப்ரொஃபஷனை. அதாவது என்னோட வேலை என்ன, மருத்துவராக இருக்கிறது. நான் மருத்துவராகவே சமூக பணிக்குள்ளே சமூகத்துக்கு எப்படி நான் வந்து ஹவ் ஐ கேன் பே பேக் டு த சொசைட்டி, நான் எப்படி சமூகத்துக்கு செய்ய முடியுங்கிற மாதிரி அந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் அதை கொண்டு போன மாதிரி இருந்துச்சு அந்த மரியாவோடது. டாக்டராக இருக்காரு, இவர் எப்படி இயக்கத்துக்கு கூட வருவார் அப்படின்னு வந்து தெரியாது. அது ரொம்ப கிராஜுவலாக அவர் எப்படி இயக்கத்தோடு சேர்ந்து வேலை செய்கிறாரு அப்படிங்கிறது அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி. ஏன்னா அது சில இடங்களை வந்து அது வந்து கான்ட்ரடிக்டியாக தெரியாத மாதிரி அதை வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் குறிப்பாக தலித் வாழ்வியல்
அதை வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது சிம்பிள் லைஃப், தலித்ஸோட லைஃப் வந்து ரொம்ப சிம்பிள் லைஃப். அங்கே வந்து காசு பணம் இல்லாமல் இருக்கும், ஆனால் கூட அங்கே வந்து ஒரு மகிழ்ச்சி இருக்குது, சந்தோஷம் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்களில் சந்தோஷம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கட்டமைச்சிருந்தாங்க. அதே தான் அந்த ஃபாத்திமா மேரியை வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு நடைமுறையில் அன்றாட வாழ்க்கையை சாதாரணமாக அணுகக்கூடிய ஒருத்தங்க. அவங்க வந்து அந்த மரியாவோட வாழ்க்கையில் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்கன்றதையுமே ரொம்ப அழகாக, அந்த பாசமாக இருக்கிறது, அன்பாக இருக்கிறது அப்படிங்கிறது. அதில் முக்கியமாக அந்த ஃபாத்திமா மேரியோட அந்த கதாபாத்திரத்தில் எனக்கு ஒரு பிடிச்சமான விஷயம் என்னென்னா, அவங்களுக்கும் சொந்த பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் ரத்த உறவு சார்ந்து தான் ஒரு உறவு பலமாக இருக்கணுன்றது இல்லை. அது வந்து உலகத்தில் எல்லாருமே நியதியாக வச்சுருக்கிறது. அது வந்து இங்கே ரூல் கிடையாது. அதை மாற்றி நம்ம யோசிக்கணும். இப்போ கதிர் அண்ணன்னா ஓகே, செம்மலரோட அண்ணன் அப்படின்னா உண்மையிலே கூட பிறக்கல, இருந்தாலும் அதை தாண்டி இந்த உறவு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதாபாத்திரங்களையுமே எல்லாத்துலேயுமே கூட பிறந்தவங்க தான் இல்லை, நான் பெற்றெடுத்த குழந்தை தான் இல்லை, ஆனால் நான் பாசமாக இருக்க முடியும். எல்லா கதை இல்லை வர கதாபாத்திரங்களும் அந்த மாதிரி ஒரு அன்பை தான் கொடுக்குறாங்க மரியாக்கு. அப்படி ஒரு குடும்பம் தான் உருவாகுது. அது வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது, ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அதே மாதிரி கருத்தியல் ரீதியாக ஒத்து போகிறவங்க எல்லாருமே ஒன்றாகிறாங்க, அந்த மாதிரி கதாபாத்திரங்களையும் உருவாக்கியிருந்தாங்க. அப்புறம் கதைக்களம் போய்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இடதுசாரி இயக்கம் அப்புறம் அவங்களோட சித்தாந்தம் அதை வந்து ரொம்ப மதிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இந்த ஆசிரியர் மதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து இந்த நாவல் படிக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எப்பவுமே பொது வெளியில் பொது புத்தியில் வந்து அந்த அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் மாதிரி இருக்கும்ல, இவங்க அம்பேத்கரைட், இவங்க வந்து இடதுசாரி, அப்படி இல்லாமல் கதிரண்ணாவோட எப்போவுமே போக்கு, அவங்களோட எல்லா பப்ளிக் ஹியரிங்காக இருக்கட்டும், எல்லா கூட்டங்களாக இருக்கட்டும், என்றைக்குமே இடதுசாரி இயக்கங்களோட வேலையை வந்து அங்கீகரிக்கணும். அதாவது நட்பு முரண் பகை முரண் மாதிரி முரண் இருக்கலாம், அது அது வந்து ஓகே, இருந்தாலும் நம்ம கூட பயணப்படக்கூடிய தோழர்கள் அவங்க என்றைக்குமே, அவங்கள மீறி இங்கே வந்து நம்ம எதுவும் பெரிய இயக்கத்தையோ பல வேலைகள் செய்யும்போது அவங்க நம்மளோட தோழர்களாக இருப்பாங்க அப்படிங்கிறது, அந்த அந்த ஒரு ஐடியாலஜி இதுக்குள்ளே எல்லா இடத்துலையுமே வந்துக்கிட்டே இருக்கிறது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுது. குறிப்பாக அந்த மக்கள் இயக்கத்தோட தலைவர், குடியுரிமை மக்கள் இயக்கத்தோட தலைவர் நாகப்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கின விதம், அந்த காலகட்டத்தில் அவங்க என்ன மாதிரி ஒரு ஒடுக்குமுறைகள் வந்து சந்திச்சிருப்பாங்க, அதை இவங்க எப்படி இயக்கம் கட்டுறதெல்லாம் ஒரு சாதாரண வேலை இல்லை, ஆனால் அது ரொம்ப அழகாகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு நிறைய இடங்களுக்கு பயணப்பட்டாங்கன்னு நினைக்கிறேன், ட்ராவல் பண்ணியிருக்காங்க, நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு நாவல்னா எப்படினாலும் எழுதிடலாம் அப்படின்னு இல்லாமல் உண்மையான நிலவரங்களை தெரிஞ்சு எழுதணும் அப்படிங்கிற மாதிரி. அடுத்த ஒரு அதான் முடிவு உரை கடைசியில் வரக்கூடிய அந்த கதாபாத்திரமான அந்த செம்மலர் முன்னாடியே சொல்லிட்டாங்க என்கிட்ட, இந்த மாதிரி பேர் வச்சுருக்கேம்மா, நான் ஒரு பவர்ஃபுல் கேரக்டராக வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப அதை படிக்கும் போதே ரொம்ப ஒரு மெய் சிலுக்கிற மாதிரி தான் இருந்தது. அநீதிக்கு, மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய எல்லா அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒருத்தங்க. அதே மாதிரி கடைசியாக அந்த இயக்கத்தை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது கூட ரொம்ப அழகாக ஒரு பெண்ணிய பார்வையில் வந்து கதிரண்ணா அதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா, இயக்கத்தை நடத்தக்கூடிய பொறுப்பு, அந்த ஆற்றல் வந்து பெண்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது அது நிறுவனம். எல்லாருமே என்ன நினைப்பாங்க, ஒரு இயக்கம்னா ஒரு லீடரு, அவர் வந்து ஒரு மென்னாக தான் இருப்பார் அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பெண்களுக்கு அந்த ஆளுமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது போல் வந்து அதை முடிச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே நிஜமாலுமே கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நாவல் தான் நான் சொல்லுவேன். ஏற்கனவே நம்ம கிழக்கு பதிப்பகத்துலேருந்து வந்து சொன்னவங்க போல் இந்த மாதிரி களப்பணியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி ஃபிக்ஷன் ரைட்டிங், இந்த மாதிரி நாவல் எழுதுறது வந்து பொது ஜனங்களுக்கு வந்து நம்மளோட சித்தாந்தத்தை கொண்டு போகிறதுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து கொண்டு சேர்க்க முடியும். சில குட்டி குட்டி ஸ்டீரியோ டைப்ஸ் எல்லாமும் கொண்டு வந்திருந்தாங்க. உங்களை பார்க்க வந்து எஸ்சி மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரியா கேரக்டர் சொல்லும்போது, இதை நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்ணது தான். அது என்ன எஸ்சினா இப்படி இருக்கணுமா, இந்த மாதிரி ஒரு கேள்வி தான் கேட்பாங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே அப்படிம்பாங்க, அது எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி குட்டி குட்டி நுணுக்கங்களை கொண்டு வந்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே ஒரு எஜுகேட்டட் யூத், ஒரு கல்வியை பெற்றுக்கொண்ட ஒரு தலித் இளைஞர்கள் வந்து அந்த சமூகத்தை எப்படி விடுதலைக்கு நேராக கொண்டு போகிறாங்க, இதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி கேரக்டர்ஸையும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த விடுதலை வேட்கை வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்கிட்ட எவ்வளோ ஆழமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து அது புரிஞ்சிக்க முடிஞ்சுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்குது இதில். சுவாரஸ்யம் இருக்குது, போராட்ட களத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும், இடதுசாரி தோழர்களால் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும், இளைஞர்களாலேயுமே அவங்க அது வந்து அவங்களோட அந்த காதல், அந்த களம் எடுத்துகிட்டு போனது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு குறிப்பாக சொல்லணும், ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு இன்னொன்று தோணுச்சு. என்னென்னா, ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கையில் வந்து கிறிஸ்டியானிட்டி, அதாவது
கிறிஸ்டியன் மிஷனரிஸாக இருக்கட்டும், ஃபாதர்ஸாக இருக்கட்டும், இல்லை எனி கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன் எவ்வளோ பெரிய ஒரு பங்களிப்பை பண்ணியிருக்காங்கன்றது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்கள் தலித்ஸோட லைஃபோட லிபரேஷனில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியானிட்டியோட பங்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபாதர் ஆண்ட்ரியோட கேரக்டரும் அவங்களோட அந்த எக்ஸ்போஷர் இருக்குல்ல, மரியா வந்து அங்கே வராரு, அது மூலமாக தான் அவரோட முன்னேற்றம், ஒரு ரூட் கிடைக்குது, அதை பிடிச்சிக்கிட்டு அவர் டாக்டர் ஆயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது வந்து நிஜமாலுமே ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மைன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. இனி வர்றவங்க எல்லாருமே இதை பற்றி நிறைய பேசுவீங்க, கேட்குறதுக்கு ஆவலாக இருக்குது. தலைமை பொறுப்பை எனக்கு வழங்கிய இந்த எவிடன்ஸ் தன்னார்வலர் கூட்டமைப்புக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக எவிடன்ஸ் கதிர் அவர்களுக்கு இந்த சக்ஸஸ்ஃபுல் நாவலை கொண்டு வந்ததுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சமத்துவம் சாத்தியப்படும். போர்க்கிணமிக்க காதலின் போராட்ட களத்தில் சாதிய ஆதிக்க கட்டமைப்பால் தனது தந்தையாலேயே தாக்கப்பட்டு ஆணவ படுகொலையை எதிர்கொண்டு இன்று காதலின் நீதிக்காக தன் சொந்த குடும்பத்தையே எதிர்த்து போராடி வருவதோடு மட்டுமல்லாமல் ஆணவ குற்றங்களுக்கு எதிரான தனிச்சட்டம் இயற்றக் கோரி தொடர்ந்து போராடி வரும் தோழர் கௌசல்யா அவர்களை முன்னுரை உரை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். கருப்பு இரட்சகன் இந்த பெயரிலேயே நமது அரசியல் அழகியலோடு வெளிப்படுகிறது. கதிர் சார் தொடர்ந்து மனித உரிமை தளத்தில் ஆணவ கொலைகளுக்கு எதிராக களத்தில் இருப்பவர். இந்த சமூகத்தின் இரத்தமும் சதையுமாக வாழ்ந்து வருபவர். அவர் இவ்வளவு பெரிய நாவலை எழுத எப்படி நேரம் கிடைத்திருக்கும் என்று வியக்கிறேன். முதலில் இந்த உங்கள் உழைப்பை, அர்ப்பணிப்பை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன். நாவல் முழுவையும் படித்துவிட்டேன். என் அரிதான வாசிப்பை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளவும் இந்த நாவல் வாசிப்பு உதவியது. சார், கேள்வி கேட்கலாம்? நன்றி சார். எல்லாவற்றுக்கும் என்றால் எல்லாவற்றுக்கும். நாவலை முழுமையாக சொல்ல நேரமில்லை. என் எண்ண ஓட்டங்களை, உணர்வுகளை மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். படிக்காதவர்களுக்கு புரியாமல் இருக்கலாம், ஆனால் படிக்க வேண்டும் என்ற தூண்டுதலுக்கு என் உரை உதவும். இந்த நிகழ்வின் வெற்றியும் அதில்தான் உள்ளது. இந்த நாவலில் ஆந்த்ரே என்றதும் எனக்கு அலாய் ஃபாதர் நினைவுதான் வந்தது. கதிர் சாருக்கும் ஃபாதருக்கும் இடையிலான உரையாடலை ஐடியாஸில் என்னை கதிர் சார் தங்க வைத்திருக்கும் போது அருகில் இருந்து பார்த்திருக்கிறேன். ஆந்த்ரே வருகிற இடமெல்லாம் அலாய் ஃபாதர் தான் எனக்குள் இருந்தார். அதுபோல செம்மலர் தோழர், வினோத் தோழர், கல்பனா தோழர், டேனியல் தோழர், அப்படி அவருக்கு மனதிற்கு நெருங்கிய உறவுகளின் பெயர்கள் நாவல் நெடுகிலும் இருந்தது. வெறும் உறவுகள் அல்ல, அனைத்துமே சமூக உறவுகள். அதேபோல் படிக்கும் போதே மரியா என்பது எனக்கு கதிர்சார்தான் என பதிவாகிவிட்டது. தொடக்கத்தில் மரியா பற்றி வர்ணித்து இருப்பார். அவரே அவரை ரசித்திருப்பதை ரசிக்க முடிந்தது. சாரின் இயல்பான குணங்கள் அவருடன் அதிகம் பயணிப்பதால் எனக்கு தெரியும். ஆரம்பத்தில் எல்லாம் எப்போது என்னை பார்த்தாலும் கையில் சில ஆயிரங்களை கொடுத்துவிட்டு செல்வார். அதன் பிறகு ரேகாவிடம் அப்படி இருப்பதை நான் கவனித்திருக்கிறேன். அதேபோல் கதிர் சாரினுடைய நாவலிலும் அது பிரதிபலித்தது. அவருடைய விருந்தோம்பல், ஒருவரிடம் பேசும் தன்மை, அவர்களை தம் உறவாக்கிக் கொள்வது என எல்லாமும் அப்படியே கதிர் சார்தான். நாவல் முழுவதும் மரியாவின் பண்புகளும் தலைமைத்துவமும் உறவுகளை கையாளும் விதமும் ஒரு மெல்லிய உணர்வை கொடுப்பது போன்று இருந்தது. நாவலில் சொல்வது போல இரத்த சொந்தங்கள் மட்டும் சொந்தங்கள் அல்ல என்பதற்கு ஏற்றாற்போல் என் வாழ்க்கையும் அமைந்திருக்கிறது என்பதில் எனக்கு பெருமிதம். நாவலில் கூறப்படுவது எல்லாம் நீதி, அறம்,
அன்பு, சமத்துவம் இவற்றை நாவல் முழுக்க உணர முடிந்தது. எனக்கும் காதலுக்கும் உள்ள நெருக்கத்தால் இந்த நாவலில் வரும் காதல்கள் எல்லாம் மிக அழகானதாக இருந்தது. போனிசாராவின் காதலில் சில நெருடல் இருந்தது. அதில் உள்ள நியாயங்களும் புரிந்தது. ஆனால் மரியாவிற்கான சூழலை புரிந்து கொள்ள முடிந்தது. அடுத்த காதலிக்கும் நபரின் சாதி, அந்த சாதி தெரிந்ததும் விலகும் நபர்களை நாம் நிறைய பார்க்கிறோம். ஆனால் சிலர் அது தவறு என்று உணர்கிறார்களா என்பது கேள்விக்குறியே. ஏஞ்சலின் காதலின் அதை மரியாவிடமே விட்டுவிடுவோம். ஆனால் இவை அனைத்தும் கதிர் சாரின் காதலிகளோ என்ற சந்தேகம் எனக்குள்ளது. இந்நாவலில் வரும் மருத்துவர்கள் பற்றி எல்லாம் அசைபோடும் போது ஏனோ நம் அனிதாவின் நினைவுகள் வந்து செல்கின்றன. நீட் தேர்வால் அனிதா கொல்லப்பட்டது. உயிரோடு இருந்திருந்தால் மரியா போல்தான் கண்டிப்பாக இருந்திருப்பாள். உழைக்கும் மக்களுக்காக அனிதா தன் வாழ்க்கையை ஒப்படைத்திருப்பாள். அதேபோல் பெண் கதாபாத்திரங்கள் இதில் நிறைந்து இருந்தன. அவர்களின் வாழ்வியலும் போராட்டங்களும் அப்படியே கண்முன் காண்பதை போல் இருந்தது. சாதி ரீதியான ஒடுக்குமுறைகள், அதனால் நம் மக்கள் எதிர்கொண்ட காயங்கள், வாய்ப்பு மறுப்புகள், மதிப்பின்மை, இதையெல்லாம் இந்த சமூகத்தில் ஒருத்தியாய், அதுவும் ஒடுக்கப்பட்டவர்களில் ஒருத்தியாய் என்னால் நன்கு உள்வாங்கிக் கொள்ள முடிந்தது. சாதி ஒழிப்பு என்பது நீண்ட நெடிய போராட்டம். நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துவோரை நம் பக்கம் மனமாற்றம் செய்வதுதான் சாதி ஒழிப்பின் அடிநாதம் என்பதை அழுத்தமாக கூறியுள்ளது கருப்பு ரட்சகன். விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அவ்வப்போது குறிப்பிடுவாரே, எதிரிகளை ஜனநாயகப்படுத்துவோம் என்று. அந்த குரல் இந்நாவலில் ஓங்கி ஒலிக்கிறது. அதேபோல் இச்சமூகம் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் சுயநலமற்ற மக்கள் பணி செய்து கொண்டிருக்கும் தோழர்களால் தான் என்பது என் ஆணித்தரமான கருத்து. அதை இந்நாவல் இயக்க செயல்பாடுகள் மக்களுக்கு துணை நிற்கின்றன என்று தோழர்களின் பணிகளை சிறப்பித்துள்ளது என்பதில் நான் மனம் நிறைந்தேன். இந்நாவலில் இருக்கும் நக்கல், விளையாட்டு சொற்கள், அரசியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் நான் கேட்டதாகவே இருந்தது. ஒரு மனிதன் 30 ஆண்டுகளாக சமூக பணி செய்வது என்பது சாதாரணமானதல்ல. என் வயது அவரின் பொது வேலைக்கு வந்த அனுபவம் என்று கதிர் சார் சொல்வார். ஒவ்வொரு வன்கொடுமைகள் நடக்கும் போதும் களத்தில் நிற்பார். அவரின் மனநிலையை சில நேரம் சிந்தித்தால் என் மனம் கடினமானதாக இருக்கும். ஒரு துயரத்தை கடந்து வருவது எளிதல்ல. ஆனால் எவிடன்ஸ் அலுவலகத்தில் அத்தனை வழக்குகள் வரும். மனதையும் உடலையும் சமூகத்திற்கு வேலை செய்வர்கள் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி இருப்போர் சொற்பம். இவர்களை பாதுகாக்க வேண்டிய கடமை ஒவ்வொருவருக்கும் உள்ளது. கதிர் சார் பாதுகாக்கப்பட வேண்டியவர். நாவலை வாங்கி படியுங்கள் என பரிந்துரை செய்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கௌசல்யா தோழருக்கு நன்றி. முன்னிலை உரை வழங்கிட ஆய்வு புலத்தில் முனைவர் பட்டம் பெற்ற தலித் உரிமை செயல்பாட்டாளர் முனைவர் பன்னீர்செல்வம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதலில் இது நாவல் என்கிற நிலையிலிருந்து நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், இது ஒரு ஆய்வு நூல், ஒரு டிசர்டேஷன். ஏன் என்று சொன்னால், இந்த ஆய்வு நூலுக்காக அவர் குறிப்பிட்டிருக்கிற விஷயங்களுக்காக சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு சென்றிருக்கிறார். இந்த அதனுள் கிடைக்கிற தகவல்களை சர்வே பல தகவல்களை அந்த நாவலில் குறிப்பிட்டிருக்கிற பெங்களூர், கல்கத்தா
பாண்டிச்சேரி பல இடங்களுக்கு சென்று அதற்கான தரவுகளை திரட்டி இருக்கிறார். நாவலில் குறிப்பிட்டிருக்கிற பல இடங்கள், பல அரிய தகவல்கள் இது புனைவு என்று நாம் சொன்னாலும் கூட இது புனைவல்ல. இது புனைவல்ல, இது உண்மையாக நடந்த அத்தனை நிகழ்வுகளும் இது பதியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நான் இந்த விழாவினை நான் எப்படி பார்க்க விரும்புகிறேன் என்று சொன்னால், நவீன இந்தியாவை உருவாக்கிய சிற்பி டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையிலிருந்து இந்த நூல் வெளியீட்டு விழாவை, இந்த நூலை நான் அப்படி பார்க்க விரும்புகிறேன். முதலிலே கதிரண்ணன் இடத்திலிருந்து நான் தொடங்குகிறேன். சோஷியல் டெமோக்ரஸி வித்தவுட் பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி என்று சொல்வார். அதாவது மாட்டு சாணத்தின் மீது கட்டப்பட்ட மாளிகை என்று சொல்வார். பொலிட்டிக்கல் டெமோக்ரஸி எப்படி வேண்டாம் இருக்கலாம், ஆனால் சோஷியல் டெமோக்ரஸி தான் முக்கியமானது. அப்ப சோஷியல் டெமோக்ரஸி என்பது சமூகத்தினுடைய புறையோடி கிடக்கிற சாதியை, சாதியின் உட்கூறுகளை பற்றி கேள்வி எழுப்பு, அதனால் பாதிக்கப்படுகிற மக்களின் பக்கம் என்று பேசுவது என்பது மிக முக்கியமானது. நான் அவரிடத்தில் ஒரு 10 ஆண்டுகளுக்கு பழக்கம் இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் அவரிடம் தொடர்பில் இருக்கிற பொழுதெல்லாம் நான் காவல்துறையிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன், எஃப்ஐஆர் போட்டுக் கொண்டிருக்கிறேன், இன்டர்கேஷன் நடந்து கொண்டிருக்கிறது, நீதிமன்றம் சென்று கொண்டிருக்கிறேன், சார்ஜ் ஷீட் போடப்பட்டு கொண்டிருக்கிறது, அவர்கள் அடிபட்டு வந்து விட்டார்கள், இப்படி கற்பழிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று தொடர்ந்து அவருடைய வாழ்வியல் சூழல் இருக்கிற சமயத்தில் எப்படி ஒரு 497 பக்க நாவலை எழுத முடிந்தது? இப்படி ஒரு மனிதராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் வேறொரு மனிதராக இருக்கிறார். அப்ப இந்த நாவலிலிருந்து சில விஷயங்களை நாம் ஒரு தட்டையாக நாம் கருத்தில் கொண்டால், உடையாள்புரத்திலிருந்து ஒரு மரியா உருவாகி அவன் டாக்டர் ஆகி இந்த மக்களுக்கு சேவை செய்கிறான் என்றால் அது தட்டையாக புரிந்து கொள்ளப்படும். ஆனால் இது அம்பேத்கர் அவர்களுடைய பார்வையிலிருந்து பார்க்கிற பொழுது அம்பேத்கர் சொல்வார், ஐ measure the progress of community by the degree of progress which women have achieved என்று சொல்வார். ஒரு சொசைட்டியை, ஒரு சமுதாயத்தை அது வளர்ந்ததா வளரவில்லையா என்று எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னால், அங்கிருக்கிற பெண்களுடைய வளர்ச்சியை கொண்டு தான் அந்த சமூகம் வளர்ந்திருக்குது என்று புரிந்து கொள்ள முடியும். அப்படித்தான் அவர் வாழ்கிறார், அப்படித்தான் இந்த விழா நடைபெறுகிறது, அப்படித்தான் நாவலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. விழாவினுடைய தலைமை ஒரு பெண். நாவலுக்குள்ளே பாத்திமா மேரி, ஆரோக்கிய மேரி, நான்சி தெக்குடன், பாக்கியலட்சுமி, மங்களமேரி, இப்படி பல பெண்களுடைய நாவலில் முழுவதும் உயர்வாக காட்டியிருப்பார். ஒரு இடத்துல சொல்லுவார், போனிசாராவுடன் காதல் நடைபெறும் பொழுது சொல்லுவார், அந்த காதலில் இருவருக்கும் ஒரு பிரிவு ஏற்படும். நேற்று கூட அண்ணன் பாபா அவர்கள் ஒரு சிறந்த உணவை எங்களுக்கு அளித்து விட்டு ஒரு சில விஷயங்களை சொன்னார். என்னப்பா இதில் எப்பவுமே பெண்கள் தான் காதலிக்கிற மாதிரி இருக்குது, ஆண்கள் காதலிக்கிற மாதிரியே, மரியா காதலிக்கிற மாதிரியே இல்லையே அப்படின்னு என்கிட்ட சொன்னார். அப்போ கூட நான் என்ன எனக்கு தோன்றியது என்று சொன்னால், மரியாவுக்கு காதல் இருக்கிறது. மரியா லட்சியத்திற்காக காதலை துறக்கிறான். அவருடைய அம்மா சாராவினுடைய கனவுக்காக, அப்பா பெரிய நாயகத்தின் கனவுக்காக போனி சாராவினுடைய காதலை துறக்கிறார். இதிலிருந்து என்ன நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அதில் ஒரு இடத்துல மிக அற்புதமாக குறிப்பிடுவார், ஒரு ஆண் எப்பொழுது முழுமையடைகிறான் என்று சொன்னால், அவன் பெண்ணுக்கு அனைத்து அதிகாரத்தையும் கொடுக்கிற பொழுது அவன் முழுமையடைகிறான் என்று சொல்வார். இதைத்தான் அம்பேத்கர் எப்படி இந்த சமுதாயத்தை அளவிட முடியும் என்று சொன்னால், பெண்களுடைய வளர்ச்சி கொண்டு தான் அளவிட முடியும் என்று சொல்கிறார். அப்ப
அம்பேத்கருடைய பார்வையும் அண்ணன் கதிரண்ணன் அவர்களுடைய பார்வையும் நாவலில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயமும் ஏறத்தாழ ஒன்றாக இருக்கிறது. இன்னொரு இடத்திலே சொல்வார், அசலாம்பாள் என்ற ஒரு கேரக்டர் அந்த மரியநாதனை காதலிக்கிற ஒரு கேரக்டரில் சொல்லுவார். அவர் மிகுந்த மரியநாதன் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருப்பார். அந்த இடத்துல அவர் திருமணம் செய்து கொள்ளலாம் அப்படின்ற மரியநாதனிடம் ஒரு இடத்துல கேட்பார். மரியநாதனிடம் கேட்கிற பொழுது மரியநாதன் வந்து அவரிடத்தை கேட்பார், நீங்க எந்த சாதியை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்வீர்களா? அதுக்கு அசலாம்பாள் சொல்வார், அதை பத்தி ஏன் இப்ப பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சொல்லுவார். மரியநாதனுக்கு அசலாம்பாள் சொல்லுவார். அதற்கு மரியநாதன் திரும்ப கேட்பார், உங்களுக்கு தீண்டப்படாத சாதியை பத்தி தெரியுமா? தெரியுமா, அதனால என்ன அப்படின்னு கேட்டான். அவங்கள நீங்க கல்யாணம் பண்ணிக்கிங்களா? அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசலாம்பாள் சொல்லுவாங்க, நான் தீண்டப்படாத சாதியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அந்த சொன்னவுடன் அவளுக்கு ஒரு பயங்கர குற்ற உணர்ச்சி வந்துடும் அந்த இடத்துல. அப்போ கூட அவங்கள வந்து அந்த மரியநாதன் வந்து அந்த கேரக்டரில் சொல்லுவார், நீங்கள் வந்து அவங்கள கோச்சிக்க மாட்டார், அந்த மசலம்மா மேலே கோச்சிக்க மாட்டார். கோச்சிக்காமல் சொல்லுவாங்க, நீ சமூகத்தினுடைய உணர்வுகளைத்தான் பிரதிபலித்திருக்காரு, உண்மையை தப்பில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு இடத்தில் மரியநாதனுக்கு ஏஞ்சலின் தெக்குடன் காதல் வரும். அந்த காதல் வருகளிடத்திலே இதே காதல் இருவருக்குள்ளுமான உரையாடலிலே அவர்கள் பேசுவார், உங்களுக்கு இந்த சாதி பற்றி தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. மரியநாதன் கேட்பார், அந்த ஏஞ்சல் திக்குடன் கேட்பாங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, இந்தியாவில் பிறந்தா யாருக்கு தான் ஜாதி தெரியாது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதில் வந்து அவங்க சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஏஞ்சல் திக்குடன் என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு இவர் மரியநாதன் திரும்ப அவங்ககிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு தீண்டப்படாதவர்களை பற்றி தெரியுமா? அவங்க வந்து தெரியுமே, சாதி பற்றி தெரியுமா? சாதி என்பது ஒரு கெட்ட நம்பிக்கை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதை தான் அம்பேத்கர் சொல்றார், த காஸ்ட் இஸ் நோஷன், த காஸ்ட் இஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட், த காஸ்ட் இஸ் டிசீஸ் ஆஃப் த மைண்ட் என்று சொல்லுவார். அதே தான் நாவலிலே அண்ணன் சொல்லியிருக்கிறார். இன்னும் கூடுதலாக அதைத்தான் அம்பேத்கரினுடைய பார்வை தான் இதிலே சொல்லியிருக்கிறார். இதுபோல பெண்களுக்கான முன்னுரிமை கொடுத்து அதிலே அந்த நாவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாவல் என்பது வெறும் ஒரு நாவலாக இல்லாத ஒரு கதை சொல்லாக அது இல்லை. எப்படி வந்து வட அமெரிக்கா தென் அமெரிக்க நாடுகளிலே கருப்பின மக்களை சோமாலியா போன்ற நாடுகளிலே கொண்டு வந்து அடிமைத்தனத்தை விட்டு மிக பெரும் கொடுமைக்கு உள்ளாக்கினார்களோ, அதை பற்றிய ஒரு நாவல் வந்தது, அங்கிள் டாம்ஸ் என்கிற நாவல் வந்தது. அதே போல லே மிசரபிள் விக்டர் யுகோ என்கிற ஒரு நாவல் வந்தது. அதே போல அண்ணன் திருமா எழுதி அமைப்பா திரள்வோம் என்கிற ஒரு புத்தகம், எப்படி எதிர்க்கட்சியாக இருந்தாலும் சரி எப்படி நீங்கள் அமைப்பா திரள வேண்டும் என்கிற ஒரு பெரிய புத்தகத்தை எழுதி சொன்னாரோ, அதே போல கருப்பு ரட்சகன் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய நாவலாக, யார் விடுதலை வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களின் நாவலாக இது நீடித்து நிற்கும். அனைவரும் வாங்கி படிங்கள் என்று நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை வருக வருக என வரவேற்று சிறப்பு செய்யும் நேரம் இது. எவிடன்ஸ் அமைப்பின் செயல் இயக்குனர் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களை சிறப்பு விருந்தினர்களை கௌரவிக்க அன்புடன் அழைக்கிறேன். மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களை தற்பொழுது எவிடன்ஸ்
அவர்கள். இந்திய இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் கௌரவிக்கப்படுகின்றார். தற்பொழுது பேராசிரியர் செம்மலர் அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். அடுத்ததாக சங்கர் சமூக நீதி அறக்கட்டளையின் தோழர் கௌசல்யா அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். சமூக செயல்பாட்டாளர் முனைவர் பன்னீர்செல்வம் கௌரவிக்கப்படுகின்றார். கிழக்கு பதிப்பகத்தின் தோழர் மருதன் கௌரவிக்கப்படுகின்றார். திரைப்பட கலைஞர் திருமகு சசிகுமார் கௌரவிக்கப்படுகின்றார். எழுத்தாளர் பவா செல்லதுரை அவர்கள் கௌரவிக்கப்படுகின்றார். திரைப்பட இயக்குனர் திருமிகு இரா சரவணன் கௌரவிக்கப்படுகின்றார். பத்திரிகையாளர் இரா வினோத் கௌரவிக்கப்படுகின்றார். அனைவருக்கும் நன்றி. விழாவின் இனிய தருணமான கருப்பு ரட்சகன் நாவல் வெளியீடு காணும் தருணம் இது. நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாவலை வெளியிட நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாவலை வெளியிட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாவலை வெளியிட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே. சண்முகம் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். ஃபாதர் அலாய் அவர்களையும் ஹென்றி டிபேன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம்.
தற்பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் நாவலை வெளியிட இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தோழர் பே சண்முகம் இன்னைக்கு இந்த மேடையில் நான் மரியாதை செலுத்தணும்னு விரும்புகிறேன். ஒன்று, முதல்ல அருள் தந்தை அலோசியஸ் இருதம் அவர்களுக்கு எழுச்சி தமிழர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். ஃபாதர் அலோசியஸ் இருதயம் அவர்களுக்கு வயது வந்து 82 வயது. ஒரு இறை பணியாளர். இன்றைக்கு எவிடன்ஸ் அமைப்பு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அவர்தான் மிகப்பெரிய ஒரு விதையாக இருந்த உருவாக்கத்தை எனக்கு உருவாக்கி கொடுத்தவர். எந்த அளவுக்கு எளிமையானவர் அப்படின்னா ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் ஒரு முறை சாப்பிட்டுட்டு ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு அந்த அட்டன் பண்ணிட்டு வெளியில் போனேன். வெளியில் போய் திரும்பி பார்க்குற போது என்னுடைய தட்டை எடுத்து கழுவி வச்சுட்டு இருந்தார். அதுதான் ஃபாதர் அலாய். அது ரொம்ப மிக அர்ப்பணமான ஒரு மனுஷர். என் நாவலில் வருகிற ஆந்திரே ஃபாதர் அலாய். அதனால் அவரை நான் ரொம்ப பெரிய எழுச்சி தமிழர்களுடைய கையால் அது ரொம்ப சிறப்பு. ஏன்னா உண்மையாலுமே என் நாவனுடைய நாயகன், மிக முக்கியமான நாயகன் எழுச்சி தமிழர், கருப்பு ரட்சகன் அவர். அதனால் அவர் கையால் இதை வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அடுத்ததாக எனக்கு மனித உரிமைகளை சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசான் அண்ணன் என்டிடிஃபேன், எப்படி என்னுடைய அமைப்பு வளர்கிறதுக்கு வந்து ஃபாதர் அலாய் அவர்களோ, இன்றைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், மனித உரிமை காப்பு பணியில் முழுமையாக இணைந்து செயல்படுறேன் அப்படின்னா அதுக்கு அண்ணன் என்டிடிஃபேன் மிக முக்கியமான காரணம். என்னை வந்து அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு, உலக ஐநா மாநாட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு. ஹியூமன் ரைட்ஸ் ட்ரைனிங்கில் 25 நாள் கொண்ட ஒரு டிப்ளமசி ட்ரைனிங் ப்ரோக்ராம் என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் ட்ரைனிங்கை அனுப்பி வச்சு அழகு பார்த்தவர். மிகப்பெரிய எனக்கு இன்ஸ்பிரேஷன். இவர் தந்தை என்று சொன்னால், அப்பா என்று சொன்னால் அவருடைய அண்ணன். அதனால் என்டி சார் அவர்களுக்கு நம்முடைய தோழர் பே சண்முகம் அவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிப்பார்கள். அடுத்தது ஆடிட்டர் ஆரோக்கியசாமி சார், தயவுசெய்து மேடைக்கு வாங்க. ஆடிட்டர் ஆரோக்கியசாமி சார் வந்து சொல்லும் போதே என்கிட்ட சொன்னார், நான் வந்து எழுச்சி தமிழருடைய மிகப்பெரிய ரசிகன். அவருக்கு வயசு 82 வயசு. மிகப்பெரிய நான் அவருடைய இன்ஸ்பிரேஷன். அவரை நான் பார்த்துட முடியுமான்னு கேட்டார். இல்லை, அவர் உங்களுக்கு பொன்னாடை போர்த்துவார்னு சொன்னேன். இதுதான் எழுச்சி தமிழர் பொது சமூகத்தை வென்றெடுப்பதற்கான அடையாளம். அதுதான் இது. ரொம்ப நம்ம பெருமையாக நான் சொல்ல வர்றேன். அவர் மிகப்பெரிய அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் பார்க்குறேன் அவர். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதுகிற போது சர்தார் வல்லபாய் பட்டேல் சொன்னாராம், அம்பேத்கர் அரசியல் சாசனத்தினுடைய வாயில் கிடையாது, ஜன்னலில் கூட நுழைய முடியாதுன்னாரு. ஆனால் அவருடைய அறிவை பார்த்து அதே சர்தார் வல்லபாய் பட்டேல் மும்பை மாகாணத்துக்கு வந்து தயவுசெய்து அம்பேத்கர் அனுப்பி வைங்க அப்படின்னு கெஞ்சின காலகட்டமும் உண்டு. அதே மாதிரி ஒரு நாள் ஆளக்கூடிய நலமும் தமிழகத்தில் வரும். அத்தகைய ஒரு நபர் நம்முடைய ஆரோக்கியசாமி சாருக்கு அவங்க பொன்னாடை போத்துவாங்க. அதே போன்று மூத்த தோழர் நடராஜன், பியூசிஎல் மெம்பர், 82 வயது. இந்த நாவலை படித்து விட்டு 7-8 பக்கத்தை டைப் பண்ணி அனுப்பி வச்ச ஒரு நபர். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆடிட்டராக இருந்தவர், மிகப்பெரிய பொசிஷனில் இருந்தவர். பிள்ளைகள் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா 80 வயசே தெரிஞ்சவங்க. ஒரு ரொம்ப சின்ன வயசுன்னு பார்த்து நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை கௌசல்யா இருக்காங்க. அதனால் வந்துட்டு அண்ணன் என்னோட 10 வயசு பெரியவங்க. திருமா அண்ணன், என்ட்ரி அண்ணன் வந்து என்னோட 20 வயசு பெரியவர். ஃபாதர் வந்து 30 வயசு பெரியவர். அதெல்லாம் பார்த்துங்க, எப்படியாப்பட்ட இடத்துல நிற்கிறோன்னு பார்த்துங்க. அதனால் சார் போயிடுங்க. அவருக்கு வந்து ஆடிட்டர் நடராஜன் அவர்களுக்கு சண்முகம் தோழர் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். எனக்கு மிக முக்கியமான மதிலுடைய 2 அடையாளங்கள், அண்ணன் மோகன்லால் பீர், அண்ணன் வின்சென்ட் மனோகரன். இருவரையும் நான் மேடைக்கு அன்புடன் அழைக்கிறேன். மோகன்லால் பீர் அவர்களுக்கு நம்முடைய இயக்குனர் சசிகுமார் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். மிக மிக மூத்த ஒரு தோழர்.
ஒரு இன்ஸ்பிரேஷனான ஒரு லீடர், மிக ஆழமான தலித் உரிமை செயல்பாட்டாளர், தமிழ்நாடு இறையியல் கல்லூரியுடைய முன்னாள் முதல்வர் அண்ணன் மோகன்லால் பீர் அவர்களுக்கு நம்முடைய அண்ணன் வின்சென்ட் மனோகரன், மிக முக்கியமான ஒரு தலித் ஆக்டிவிஸ்ட். அண்ணனுக்கும் வயசு 72 ஆச்சு, ஆனால் வயசு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, இருந்தாலும் சொல்லிடுறேன். மிக முக்கியமான ஒரு இன்ஸ்பிரேஷனல் லீடர், இன்டர்நேஷனல் லெவலில் அவருடைய பணிகள் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவருக்கு அண்ணன் பவாச்சலதுர் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அருள் தந்தை பால்மைக் அவர்களை அன்புடன் நான் மேடைக்கு அழைக்கிறேன். பால்மைக் ஃபாதர் அவர்களுக்கு நம்முடைய மருதன் தோழர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன். கவிதாக்கா வந்திருக்காங்களா? கவிதாக்கா எனக்கு கவிதாக்கா வந்து என்னுடைய உறவு. இந்த நாவலில் வருகின்ற என்ன சொல்கிறது, சொல்லுவோம் இல்லையா, பாத்திமான ஒரு கேரக்டர் வருது இல்லை, அது மாதிரி அக்கா. அவ்வளோ ஒரு எங்கேயோ பிறந்திருந்தாலும் ரொம்ப அவ்வளோ பாசத்தை கொடுக்கக்கூடிய ஆசிரியராக இருக்கிறாங்க. இவர்கள் யாரும் எனக்கு ரத்த உறவுகள் கிடையாது, கொள்கை அடிப்படையில் உருவாக்கப்பட்டவங்க. ரொம்ப மகிழ்ச்சிங்கக்கா. அக்கா அவர்களுக்கு எடிச்சு தமிழர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். சாரி, பழம் ஷால் போட்டு பழத்தை கொடுங்க. ஷாலும் கொடுங்க, பழம் கொடுங்க. இந்த நாவலை 500 பக்கம் கொண்ட நாவலை 11 வயது குழந்தை படிச்சிருக்குன்னு நம்புவீங்களா? அப்படி ஒரு குழந்தை படிச்சிருக்கிறா. அவ பேர் மதுராவை நான் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். இதுதான் இந்த நாவலுடைய மிகப்பெரிய வெற்றியா நான் பார்க்கிறேன். 11 வயது குழந்தை. மதுராவுக்கு செம்மலரும் கௌசல்யாவும் இருவரும் இணைந்து பழமும் சாக்லேட்டு கொடுத்துருங்க. 2 பேரும் வாங்க, 3 பேரும் ஒரே சைஸ்ல இருக்கிறோம். அவ்வளவுதானே? கவின் திலீப் ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கலாம். எல்லாரும் எந்த ஒரு போட்டோ எடுத்துக்கலாம். இது வந்து மதுரையினுடைய சிவில் சமூகத்தின் அடையாளமா நான் பார்க்கிறேன். மதுரையினுடைய சிவில் சமூகத்தின் அடையாளம், இந்த மதுரை சிவில் சமூகத்தின் அடையாளம் எழுச்சர் தமிழர் தலைமையில் அது நிறுவப்படும் என்பதையும் நான் வந்து இங்கே பெருமையோடு சொல்கிறேன். அண்மையில் தான் விசிகே வந்து தேர்தல் அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியாக மாறியிருக்கு. நம் அனைவரும் எழுந்து நின்று அதற்கு தலைவர் அவர்களை நாம் வாழ்த்துவோம். முன்னணி தமிழ் பத்திரிகையாளருமான இந்து தமிழ் திசை நாளிதழின் செய்தி பிரிவு தலைவர் தோழர் இரா வினோத் அவர்களை கருத்துரை வழங்கிட அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் திருமா அவர்கள், தோழர் சண்முகம் தோழர் அவர்கள், அண்ணன் பவாசலதுரை அவர்கள், இயக்குனர் சசிகுமார் அவர்கள், அண்ணன் இரா சரவணன் அவர்கள், தோழர் மருதன், தோழர் செம்மலர், கௌசல்யா, பன்னீர்செல்வம், கருப்பரட்சகன் நூலின் ஆசிரியர் அண்ணன் கதிர் அவர்கள் உள்ளிட்ட சான்றோர்கள்,
அரங்கத்தில் நிறைந்திருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இந்த நாவல் எப்படி தொடங்குறதுனே தெரில. ஏன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக, எல்லோரும் சொல்கிற மாதிரி 2.5 வருஷமாக இந்த நாவல் எனக்கு தெரியும். இது அது நாவல் சிந்தனையில் இருக்கும்போதும் சரி, அது செயலாக மாறும்போதும் சரி, களத்துக்கு போகும்போதும் சரி, அன்றாடம் அப்டேட்ஸ் எனக்கு தெரியும். அது என்ன நடக்குது, எது நடக்குதுன்ற வரைக்கும் தெரியும். இதுக்கு நடுவில் கிட்டத்தட்ட அண்ணன் கூட பழகின அத்தனை நாட்கள்லையும் பல்வேறு கதாபாத்திரங்களை பற்றி அவ்வளோ பேசியிருக்கோம். அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் உயிர் பெற்று வந்து அப்படி நாவல் நடமாடி இருக்கு. ஒட்டுமொத்தமாக இந்த நாவலை படிக்கும் போது ஒரு பெரிய திருப்தி கிடச்சிருக்கு. இதை எப்படி எந்த புள்ளியில் தொடங்குறதுன்றது வந்து எனக்கு ஒரு 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 குழப்பமாக இருக்குது. இருந்தாலும் வந்து நான் என்னுடைய புரிதலேருந்து ஒரு சில கருத்துக்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தமிழ் இலக்கிய உலகத்தில் வந்து தலித் லிட்ரேச்சர்னு சொல்லப்படுது. எனக்கு அந்த வார்த்தைகளில் பெரிய நம்பிக்கை இல்லை. தலித் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு லிட்ரேச்சரை வந்து அழுக்கு நிறைந்ததாகவும், அவலங்கள் நிறைந்ததாகவும், வறுமை நிறைந்ததாகவும், ஏழ்மை நிறைந்ததாகவும், கருப்பு ஒரு பிளாக் இமேஜோடையும், அப்புறம் வந்து அவங்க பரிதாபத்துக்குரியவர்களாகவும் சித்தரிக்கப்படுறாங்க. கெட்ட வார்த்தைகள், சேரி லாங்குவேஜ், சேரி கல்ச்சர் அப்படின்னு வந்து தலித் லிட்ரேச்சர் எழுதுறவங்க வந்து சேரி கல்ச்சர் ஒன்று வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் அந்த நாவோட அட்டைப்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அழுக்கான மனிதர்கள், நோஞ்சானான மனிதர்கள், அப்படி குறுங்கி போய் அப்படியே சேறு சகதியில் புரண்டுற மாதிரி அட்டைப்படங்கள் போட்டிருப்பாங்க. இந்த படங்களை பாருங்கள், எவ்வளோ அழகான ஒரு டாக்டர் ஸ்டெத்தோஸ்கோப் போட்டு. அப்போ அண்ணன் கதிர் அவர்கள் வந்து இந்த சமூகத்துக்கு, இந்த இலக்கிய உலகத்துக்கு ஒன்று சொல்கிறாரு. நீங்கள் இவ்வளோ நாள் தலித் லிட்ரேச்சர் ஒன்று எழுதிட்டு இருக்கீங்க, அதில் தலித் லிட்ரேச்சர் இல்லை. தலித் வாழ்வு என்பது வேறொன்று, நீங்கள் கற்பனை பண்ணிக்கிற வாழ்வு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த வரலாறு ஆரம்பிக்கிறாரு. தலித் வாழ்வுக்குள்ளேயும் எழுதப்படாத நிறைய பக்கங்கள் இருக்கு. குறிப்பாக தலித் கிறிஸ்தவர்கள் சொல்லப்படுறவர்களுடைய வரலாறு அல்லது வாழ்க்கை, அவருடைய வாழ்வியல் எழுதப்பட்டதில்லை. பட்டியல் வகுப்பினரிலிருந்து கிறிஸ்துவ மதத்தை ஒரு 500 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்கு மேலே தழுவிய மக்கள் அவங்க வேறு விதமான ஒரு லைஃப் ஸ்டைலில் வாழ்கிறாங்க. அந்த மக்களை பற்றியான பதிவுகள் பாமா போன்றவர்கள் அங்கங்கே எழுதியிருந்தால் கூட ஒரு அழுத்தமான பதிவாக தலித் கிறிஸ்துவோட வாழ்க்கை பதிவு செய்யப்படலை. இந்த சூழலில் கருப்பரட்சகன் நூல் வந்து தலித் கிறிஸ்துவோடைய வாழ்வை பிரதிபலிக்கிற ஒரு நாவலாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். குறிப்பாக இந்த நாவலில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இடம்பெற பெயர்கள் பெரியநாயகம், சாராள், எழில்மேரி, மங்களமேரி, மரியான், பாத்திமா மேரி, ஆரோக்கிய மேரி, அந்தோனியம்மாள், சபரிநாதன், பவுல்நாதன், செம்மலர், பொன்னி, வனத்தம்மாள், சீலி, சிலுவைநாதன், இருதயம், வியாகுலம், லூர்து, பாக்கியம், ரோஸ்மேரி, மகிமதாஸ், காணிக்கராஜ், இந்த பெயர்கள்லாம் தமிழ் இலக்கிய உலகத்தில் நீங்கள் கேரக்டர்ஸாகவே பார்க்க முடியாது. அது கருப்பு ரட்சகனில் மட்டும்தான் இருக்கு. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. இந்த மக்களை பற்றி இலக்கியவாதிகளுக்கு பெரிய அக்கறையோ ஆர்வமோ எதுவுமே இருந்தது கிடையாது. 30 ஆண்டுகள் களப்பணி செய்த ஒருவர் தான் எழுத்தாளர் அவதாரம் எடுத்து வந்து இதை எழுத வேண்டியதாக இருக்கு. கடவுள் ஒளி உண்டாக அப்படின்னு சொன்னார், ஒளி உண்டாயிடுச்சான். அது பிறகு உயிரினங்கள் உண்டாக அப்படின்னு சொல்கிறாங்க, உயிரினங்கள் உண்டாச்சுன்னு சொல்கிறாரு. கடவுள் தன் சாயலில் மனிதனை படைத்தார் அப்படின்னு ஆதியாகமம் சொல்லுது. அதுபோல ஆதியாகமத்தில் கடவுள் தன் சாயலில் மனிதனை படைத்தார் மாதிரி அண்ணன் கதிர் அவர்கள் தனது சாயலில் ஒவ்வொரு கதாபாத்திரையும் படைச்சிருக்காரு. அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்குள்ளேயும் அவ்வளோ நீதி உணர்ச்சி, அன்பு, கரிசனம், ஒரு சமத்துவம், ஒரு நேர்மை, இது எல்லாமே அப்படி நிறைஞ்சிருக்கு. இந்த நாவலில் நெகட்டிவ் மனிதர்களே கிடையாது, எல்லாம் பாசிட்டிவ் மனிதர்கள், எல்லாமே நேர்மறையாக அணுகிறாரு, எல்லா விஷயத்தையும் நேர்மறையாக அணுகிறாரு. அவ்வளோ விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவ்வளோ அற்புதமான கதைகள் ஓடி இருக்கு. அப்புறம் இதில் வரக்கூடிய நிலப்பரப்பு லேண்ட்ஸ்கேப் பற்றி பேசும்போது கோணாங்குப்பம்ன்றது ஏற்கனவே கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம் தான் அந்த ஸ்ட்ரெச், கள்ளக்குறிச்சி அந்த ஸ்ட்ரெச்சில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அங்குள்ள அந்த பகுதி. அதுக்கு பிறகு அப்படி இடம்பெயர்ந்து போகும்போது பெங்களூர் சென்ட் ஜேவியர்ஸ் கத்தீட்ரல், தூய சவேரியார் பேராலயம், அந்த பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய காக்ஸ் டவுன், ஃப்ரேசர் டவுன் சொல்லப்படுற அந்த பகுதிகள் இன்றைக்கு பெங்களூர் சிட்டியில். ஆனால் அந்த பகுதிகளுடைய பெயர்கள் பெங்களூரில் பல பேர்களுக்கு ஒரிஜினல் பெயர் தெரியாது. அதை வந்து அண்ணன் கதிர் அவர்கள் ரொம்ப அழகாக தேடி கண்டுபிடிச்சி ஒரு 100 ஆண்டுகளுக்கு முந்தைய பெயர்களை கண்டுபிடிச்சி எழுதியிருக்காரு. பிள்ளுக்காரச்சேரி, புதுப்பரச்சேரி, பெரும்பரச்சேரி, மோட்டுச்சேரி,
இது மாதிரி அந்த அந்த ஊர்களுடைய பழைய பேர்கள்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் எழுதியிருக்காரு. அந்த குதிரைக்காரச்சேரி, அந்த ஃபாத்திமா கேரக்டர்லாம் வந்து நாவலை படிச்சிங்கன்னா இந்த ஃபாத்திமா கேரக்டர்லாம் மெய் மறந்து போயிடுவீங்க. ஒரு அக்காவை அறிமுகப்படுத்தி இவங்க தான் ஃபாத்திமா கேரக்டர்னு சொல்கிறாரு. ஃபாத்திமா கேரக்டர் படிச்சுட்டு என்னால் வந்து கட்டுப்படுத்தவே முடியல. அவ்வளோ ஒரு உணர்வு எழுச்சியோடு இருந்தேன் நான். ஏன்னா பெரிய நாயகம்ன்ற ஒரு கேரக்டர் இந்த நாவலுடைய மரியானுடைய அப்பா, மனைவி இழந்தவர். பாத்திமா பவுல்நாதன் என்ற கணவனை இழந்தவர். 2 பேருக்குள்ளே ஒரு அன்பான ஒரு உறவு இருக்கு. அந்த உறவு ஒரு முறிவை சந்திக்கும் போது அவ்வளோ ஒரு துக்கமாக இருக்கு. அந்த மரியான்ற ஒரு கேரக்டர் அதை அந்த 2 பேருக்கு நடுவக்கூடிய உறவை தெரிஞ்சுக்கிட்டதுனால 2 பேர் தங்களை எப்படி வந்து மறைச்சிக்கிட்டு இல்லை அதை அப்படியே வந்து தங்களுக்குள்ளே போட்டு புழுங்கிக்கிட்டு அப்படியே ஒரு வாழ்க்கையை ஓட்டுறாங்க. பெரிய நாயகன் இறந்து போகிறாரு. அவருடைய பாக்கெட்டில் வந்து அந்த பாத்திமா கொடுத்த பவளமணி மாலை இருக்குது. அந்த உறவு வந்து இந்த நாவல்லே எனக்கு தெரிஞ்ச அழுத்தமான பல பெண் கதாபாத்திரங்கள் அழுத்தமாக இருக்குது. ஆனால் பாத்திமாவோட கதாபாத்திரம் அவ்வளோ அழுத்தமாக இருக்குது. பாக்கி பெரிய நாயகத்தோட கதாபாத்திரம் இந்த நாவல் வந்து இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க 2-3 வெர்ஷன் இருக்குது. நாவலாக புரிஞ்சுக்கிறது ஒன்று, அண்ணன் கதிர் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. மரியா தான் அவர் கதிர் அண்ணன், பெரிய நாயகம் யார், அப்போ ஆண்ட்ரே தான் ஃபாதர் அப்படின்னும் போது அப்போ மரியாதை பார்த்தீங்கன்னு வச்சுங்க கதிர் அண்ணன் மாதிரி தெரியும், கவின் மாதிரியும் தெரியும். அது இப்போ இதில் பெரிய விஷயம் என்னென்னா எனக்கு ஒரு கேரக்டர் அதில் இருக்குது. நான் வினோத் எனக்கு ஒரு பேர் நான் கொடுத்துருக்காரு அந்த புஸ்தகத்தில். அது என் பேரே இல்லை, ஆனால் என் பேருன்றாரு அண்ணன். அதுமாரி வினோத்னு ஒரு கேரக்டர், செம்மலர்னு ஒரு கேரக்டர், கல்பனான்னு ஒரு கேரக்டர், இப்படி பல கேரக்டர்ஸ் வந்து இந்த நாவலில் அவ்வளோ தத்துரூபமாக இணைந்திருக்கு. இந்த நாவல் வந்து முழுக்க முழுக்க கிறிஸ்துவத்தின் மேன்மையை பற்றி பேசுது, கிறிஸ்துவ மக்களுடைய மேன்மையை பற்றி பேசுது, அவர்களின் சமூக செய்த பங்களிப்பை பற்றி பேசுது. அதே நேரத்தில் கிறிஸ்துவ மத பிரச்சாரம் அந்த மாதிரி இல்லாமல் எப்படி பேசுதுன்னா, இந்த குறிப்பாக ஆந்திரேவுக்கும் நம்ம மரியாதைக்கும் நடக்கிற உரையாடல் கேட்டு வச்சுங்க, ஒரு பகுத்தறிவாதிக்கும் ஒரு கிறிஸ்துவ பாதிரியாருக்கு உரையாடல் மாதிரி அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கடவுள் இவ்வளோலாம் துன்பங்கள் நடக்குது, அப்போ கடவுள் இருந்தால் இப்படி பண்ணியிருப்பாரா, எங்கள் அப்பாவை எடுத்துட்டாரு, அப்போ கடவுள் இருக்காரா அப்படின்ற மாதிரி இந்த மரியாதையுடைய கேரக்டர் தான் அண்ணன் கதிர் அவர்கள். அவ்வளோ அவர் கிறிஸ்துவ பின்னணி வந்ததுனா கூட அவர் தினசரி கோயிலுக்கு போகிறவர் கிடையாது, திருப்பலி பார்க்குறவர் கிடையாது, திருச்சபையோடைய கட்டளையை பின்பற்றவர் கிடையாது. ஆனாலும் அவர் கூட ஒரு தீவிரமான பகுத்தறிவு இருக்குது, அன்பு இருக்குது, நேர்மை இருக்குது. அதுதான் ஜீசஸ் கிரைஸ்ட், அதான் இயேசுநாதன் நம்புறாரு அவர். இப்படிப்பட்ட சூழலில் அவர் தீவிரமான ஒரு மத நம்பிக்கைன்றதை விட மதத்தினுடைய மதிப்பீடுகள், கிறிஸ்துவம் போதித்த மதத்தினுடைய மதிப்பீடுகளை வந்து இந்த வாசகர்களுக்கு எளிமையாக கடத்துறாரு அவர். இந்த நாவலுடைய மிக முக்கியமான அம்சமே ஒரு வாசகனுக்கு ஒரு நீதி உணர்ச்சி தருது, ஒரு அன்பை தருது, ஒரு கரிசனத்தை தருது, ஒரு சமத்துவத்தை தருது. அது எந்த விதத்திலையும் ஒரு வாசகனை தவறாக வழிநடத்தலை. இந்த நாவல் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இந்த மக்களுக்கு தேவையான அன்பையும் நீதியையும் சமத்துவத்தையும் போதிக்குது. அது எவ்வளோ பெரிய உன்னதமான கருத்து என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வச்சுக்கோங்க, ஆந்திரேவுக்கும் அவருக்கு பெண்களுக்கான பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கிறது, குறிப்பாக வந்து ஆந்திரே வந்து ஒரு கூட்டு பலாத்காரத்துக்கு ஆளான ஒரு பெண்ணை வந்து சிறுமியை வந்து ஆளாக்கிறாங்க. அந்த சிறுமியை வந்து காப்பாற்றி அந்த வழக்கு நடத்துகிறாரு. இதனால் அந்த குற்றவாளிகள் தரப்பு வந்து ஆந்திரேவை தாக்க முற்படும் போது பெரிய நாயகம் கதாபாத்திரம் அது வரைக்கும் சமையல்காராகவும் ஒரு அமைதியான மனிதராகவும் ஒரு மகனுக்கு மரியாதை கொடுக்குற மகனாகவும் இருக்க ஒருத்தர் திடீர்னு பொங்கி எழுந்து ஒரு சண்டை செய்கிறவராக மாறுறாரு. நீங்கள் இந்த அசுரன் படத்துலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, தனுஷ் கேரக்டரு பொறுமையாகவே இருக்கும். அப்பா தனுஷ் வந்து ரொம்ப பொறுமையாகவே இருப்பார். திடீர்னு ஒரு கடத்தில் பொங்கி எழுந்து பாய்ந்து அடிவார். தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை வரும், தன்னுடைய மகனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, அதுபோல் தன்னுடைய குருவான ஆந்திரேவுக்கு ஒரு சிக்கல் வரும்போது பெரிய நாயகம் வந்து அதை தட்டி கேட்குவார். அப்படிப்பட்ட சூழலில் ஒரு கதை வருது, சொல்கிறாரு, சில நேரங்களில் ஆந்திரே சொல்வது போல இருக்கு அந்த கதை, சில நேரங்களில் நம்முடைய போராட்டத்துக்கு பெரிய நாயகத்தின் வழி தான் சிறந்தது, எவனுக்கு எந்த பாஷை புரியுமோ அந்த பாஷையில் தான் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ இதை வந்து நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, இந்த பட்டியலின மக்களுடைய எழுச்சிக்கு, விடுதலைக்கு எல்லா இடத்துலையும் சட்ட தீர்வு, எல்லா இடத்துலையும் அரசியலமைப்பு தீர்வு, எல்லாத்துக்கும் புத்தக தீர்வுன்னு போனால் அது வாய்ப்பு குறைவு. சில நேரங்களில் திருப்பி அடிப்போம்ன்ற மாதிரியான அந்த தத்துவங்களை அதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்றத வந்து கதிரண்ணன் சொல்கிறதா நான் நினச்சிக்கிறேன். இந்த உரையை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வினோத் தோழருக்கு நன்றிகள். காலம் காலமாக ஆதிக்கம் செலுத்திய சாதிய சமூகத்தினர் அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி
நடைமுறைப்படுத்தப்பட வேண்டிய அதிகார பகிர்வை ஏற்றுக்கொள்ள மறுப்பதை நந்தன் என்ற கலைப்படைப்பில் துணிச்சலாக எடுத்துக்காட்டிய திரைப்பட இயக்குனர் இரா சரவணன் அவர்களை கருத்துரை வழங்கிட அன்புடன் அழைக்கிறேன். சிக்குமார் அவர்களுக்கு நன்றி. பங்கேற்பாளர்களின் கவனத்திற்கு 600 ரூபாய் மதிப்புள்ள கருப்பு ரட்சகன் நாவல் இன்றைய விழாவை முன்னிட்டு சிறப்பு தள்ளுபடி விலையில் பொதுமக்களுக்கு 500 ரூபாய்க்கும் மாணவர்களுக்கு 420 ரூபாய்க்கும் நுழைவாயிலில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருக்கின்றது. கருப்பு ரட்சகனை உங்களோடு உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள். நிகழ்வின் அடுத்ததாக கருப்பு ரட்சகன் நாவலில் பழங்குடி இளைஞர் நின்னுவின் மரணம் கதையின் திருப்பமாக அமையும். 1992 நடந்த கொடுமைகரமான துயர சம்பவமான வாச்சாத்தி பழங்குடி மக்களுக்கு எதிரான வன்கொடுமை வழக்கு உட்பட பழங்குடிகளுக்கான வன உரிமைகளை நடைமுறைப்படுத்துவது, அவர்களுக்கான அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது என தொடர்ந்து பழங்குடி மக்கள் சங்கத்திலிருந்து போராடி வருகின்றவரும், சாதி மத பாலின பேதங்களற்று பெண்களும் தொழிலாளர்களும் பழங்குடிகளும் ஒடுக்கப்பட்ட மக்களும் தலைமையேற்று நடத்துகின்ற கம்யூனிச சமுதாய கனவை ஏந்தி செயல்படுபவரும், இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளருமான தோழர் பே. சண்முகம் அவர்களை வாழ்த்துரை வழங்கிட வருமாறு பேரன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு வாய்ந்த இந்த நாவல் வெளியீட்டு நிகழ்ச்சியினுடைய தலைவர் பேராசிரியர் செம்மலர் அவர்களே, நிறைவாக இங்கே உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் பேரன்பிற்குரிய தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, நாவலாசிரியர், நிறைவாக இங்கே ஏற்புரை நிகழ்த்த இருக்கிற எனது பேரன்பிற்குரிய தோழர் கதிர் உள்ளிட்ட திரளாக வருகை தந்திருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் முதற்கனினுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு களச் செயற்பாட்டாளராக அருமை தோழர் கதிர் அவர்களை ஒரு 30-35 ஆண்டுகளுக்கு மேலாக எனக்கும் அவருக்குமான உறவு என்பது நீடிக்கிறது. நானும் ஒரு களப்போராளி என்கிற முறையில் 2 களப்போராளிகள் சந்திப்பதும் உரையாடுவதும் கலந்து பேசுவதும் என்பதும் ஒரு இயல்பான ஒன்றாக எங்களுக்குள் இருக்கிறது என்பதை முதலில் நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். இந்த கருப்பு ரட்சகன் நாவல் இங்கே பேசிய பலர் நாவலுக்குள்ளே சென்று பேசினார்கள். நானும் முழுமையாக நாவலை படித்துவிட்டு தான் பேச வந்திருக்கிறேன். அது முழுமையாக அந்த 496 பக்கத்தையும் முழுமையாக வாசித்து விட்டேன். ஆனால் அதிலிருந்து இங்கே பேசியவர்களிடமிருந்து நான் மாறுபட்டு பேச விரும்புகிறேன். சாதியத்தை நோகாமல் தோளிருப்பது என்று சொன்னால் அது இந்த நாவல் அந்த காரியத்தை செய்திருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழலில் சாதியத்தை எப்படி அணுக வேண்டும், அதை எதிர்த்த போராட்டத்தை எப்படி பக்குவமாக கொண்டு செல்ல வேண்டும், களச் செயல்பாட்டாளர்கள் என்னென்ன மாதிரியான அணுகுமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு மிகச்சிறந்த கையேடாக இந்த கருப்பு ரட்சகன் நாவல் அமைந்திருக்கிறது என்பது என்னுடைய கருத்து. நாவலை வாசிக்கக்கூடியவர்கள் அல்லது வாசித்து முடித்ததற்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் இதை ஏற்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கு இன்னொரு காரணம், அவருடைய களச் செயல்பாட்டில் கிடைத்த செழுமைமிக்க அனுபவங்களை இந்த நாவலில் தோழர் கதிர் அவர்கள் செதுக்கி இருக்கிறார். அப்படித்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் செதுக்கி இருக்கிறார். அதிலே கிடைத்த நல்ல அனுபவங்கள், கெட்ட அனுபவங்கள், தவறுகள் அல்லது சிறப்பான செயல்கள், இவை எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து ஒரு மிகச்சிறந்த பட்டியல் சாதி மக்கள் மத்தியில் பணியாற்றக்கூடியவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களையும் எதிர்ப்புகளையும் மக்களுடைய கோணத்திலிருந்து, இந்த மக்களுடைய அடித்தட்டு மக்களுடைய நிலையிலிருந்து எப்படி அணுகுவது என்பதை தன்னுடைய 30 ஆண்டு அனுபவத்தைத்தான் அவர் நாவலாக இங்கே படைத்திருக்கிறார்.
அந்த வகையில் இந்த நாவல் இங்கே கூட தோழர் பவா கூட சொன்னார், இவ்வளவு ஒரு நேர்த்தியாக ஒழுக்கமாக ஒரு மனுஷன் இருக்கணுமா? ஏன்னா பொதுவாகவே சமூகத்தில் என்ன இருக்குன்னா, பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒழுங்காக இருக்க மாட்டார்கள், அவர்கள் கரடுமுரடானவர்கள், அவர்களிடம் ஒழுக்கம் இருக்காது என்பதையான பொது புத்தியில் ஒரு கருத்து என்பது இருக்கிறது. அதை தகர்த்தெறிவதுதான் மரியநாதன் என்கிற கேரக்டர், அதை தகர்த்தெறிவதுதான் மரியநாதன் என்கிற மேம்பட்ட பண்புகள். நான் இங்கே பரிந்துரை செய்ய விரும்புகிறேன். இன்னைக்கு மருத்துவம் என்பது எவ்வளவு அபரிமிதமான செலவு பிடிக்க ஒன்றாக சமூகத்தில் ஆகியிருக்கிறது என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். சாதாரண மக்களால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுத்துக்கொள்ள முடியாது. அரசு மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இல்லை, போதுமான செவிலியர்கள் இல்லை. அவர்கள் இருக்கிற நேரத்தில் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்கிற நிலைமை என்பது இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் மரியநாதன் போன்ற மருத்துவர்கள் மரியநாதன் போல செயல்பட்டால் நிச்சயமாக மக்களுக்கு மருத்துவத்திற்கு குறைவே இருக்காது என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பாத்திரமாக மரியநாதன் படைக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே ஒரு மருத்துவ சேவையில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முன்னுதாரணமான எடுத்துக்காட்டான பாத்திரமாக மரியநாதனை அருமை தோழர் கதிர் அவர்கள் படைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த நூல் வெளியீட்டு விழாவில் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மருத்துவர்களும் அருள் கூர்ந்து இந்த நாவலை படிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நாவலை படிப்பதன் மூலமாக மருத்துவர்களுடைய அணுகுமுறையிலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த நாவலுடைய வெற்றி அதுவாகத்தான் இருக்கும். இது மருத்துவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள். இரண்டாவது, இதில் இருக்கக்கூடிய பல்வேறு பாத்திரங்கள், குறிப்பாக கள செயல்பாடுகளின் போது எப்படிப்பட்ட ஒரு தலைமை தாங்குகிறவர், வழி நடத்துகிறவர், எதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக பல்வேறு பாத்திரங்கள் என்பது படைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மற்றொன்று, இந்த நாவலினுடைய கடைசி தான் எனக்கு மிகவும் பிடித்தமானது. முடிவு, நாவலினுடைய முடிவு, செம்மலரோடு பொன்னி சேருகிறார். அதுதான் இந்த சமூகத்துக்கு இந்த நாவலின் மூலமாக கடத்துகிற செய்தி. எல்லா சாதியிலும் முற்போக்காளர்கள் இருக்கிறார்கள், எல்லா சாதியிலும் ஜனநாயகவாதிகள் இருக்கிறார்கள், எல்லா ஜாதியிலும் சாதிய விடுதலை, சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதை ஏற்றுத்தான் பொன்னி செம்மலரோடு சேருவதோடு அந்த நாவல் என்பது நிறைவு பெறுகிறது. பொன்னி பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர், செம்மலர் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள். செம்மலர் ஒரு மிக திறமை வாய்ந்த வழக்கறிஞராக இருக்கிறார். அவரிடம் ஜூனியராக நான் சேர வேண்டும். அது சேருவது மட்டுமல்ல, எங்கள் அப்பா சாதி வெறி பிடித்தவராக இருக்கிறார், அவருடைய வீட்டிலே நான் இனிமேல் வாழ விரும்பவில்லை, நான் உங்களோடையே தங்கிக் கொள்கிறேன் என்றுதான் அந்த நாவலனுடைய இறுதி பகுதி முடிகிறது. அதுதான் சாதி வெறியிலிருந்து, சாதிய பாகுபாட்டிலிருந்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை நோக்கி நகர்த்துவதற்கும் சாதிய பாகுபாடுகளை ஒழித்து கட்டுவதற்குமான மிகச்சிறந்த வழியாக இருக்கும். எவன் தீண்டாமையை அனுசரிக்கிறானோ, எவன் சாதிய பாகுபாட்டை கடைபிடிக்கிறானோ அவர்களிடமிருந்து மாற்றங்கள் துவங்கப்பட வேண்டும். கட்டமைத்தவர்கள் நாம் கட்டுடைப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறோம். கட்டமைத்தவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு அவர்கள் போராட வேண்டும், அவர்கள் முன் வர வேண்டும். ஆகவே கட்டமைத்தலை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் கட்டுடைத்தலை நாம் மேற்கொள்கிறோம். கட்டமைத்தவர்கள் அது தவறு என்று உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டு வருவதற்கு அத்தகைய பகுதியினரிடமிருந்தும் மாற்றங்கள் என்பது ஏற்பட வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் தான் சமூகத்தில் இந்த சாதியை ஒழிப்பதற்கான சிறந்த வழி என்கிற முறையில் தீண்டாமை கொடுமை நடைபெறுகிற போது நாம் எதிர்த்து போராடுகிறோம். சாதிய பாகுபாடு கண்ணு முன்னால் நடக்கிற போது அதை எதிர்த்து போராடுகிறோம். அதே நேரத்தில் இது ஒழிக்கப்பட வேண்டும். போராடி கொண்டே இருப்பதா? எத்தனை ஆண்டு காலத்துக்கு போராடி கொண்டே இருப்பது? இதற்கு ஒரு நிரந்தரமான தீர்வு ஏற்பட வேண்டாமா என்பது இந்த நாவல் முழுவதும் விரைவி கிடக்கிறது. அது இயக்கம், எங்களை போன்றவர்களுடைய இயக்கம், தோழர் கதிர் போன்றவர்களுடைய இயக்கம், தோழர் திருமா போன்றவர்களுடைய இயக்கம். அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தீண்டாமையை, சாதிய கொடுமையை, பாகுபாட்டை கடைபிடிப்பவர்கள் மத்தியிலிருந்து மாற்றங்கள் என்பது ஏற்பட வேண்டும். அத்தகைய மாற்றங்கள் தான் பொன்னி என்கிற அந்த வழக்கறிஞர் செம்மலர் என்கிற வழக்கறிஞரோடு ஜூனியராக சேருவது. அந்த வகையில் நான் உண்மையிலே அவர் நாவல் எழுதிக்கிட்டு இருக்கேன்னு இடையில சொன்ன போது நான் நம்பலை.
ஆமாம், நான் உண்மையிலேயே நம்பலை. ஏன்னா அவருடைய பணி என்னன்றது தெரியும். அவருடைய களப்பணி, அவருடைய கடிமான பணிகளுக்கு மத்தியில் எப்படி இவரால் நாவல் எழுதுவது என்றால் அதற்கொன்று இந்த நாவல் ஆசிரியர்லாம் இருக்காங்க, பாவசலதுரம் மாதிரிலாம். அதுக்கான ஒரு சூழல், போக்குவரத்து, அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தகைய சூழல் அவருக்கு அமைவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு நாவல் எழுதுவதற்கான சூழல் அவருக்கு அப்படி ஒரு நேரமோ அதற்கான சூழலோ கதிருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்படி ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கான்னு சொல்கிறாருன்னு. அப்புறம் பார்த்தா திடீர்னு தோழர் நாவல் எழுதி முடிச்சிட்டேன், இத்தனாம் தேதி வெளியீட்டு விழா, அவசியம் வாங்கன்னு சொல்கிறார். அப்புறம் புத்தகத்தையும் கொண்டு வந்து நேரடியாக கொடுத்தாரு. உண்மையிலே ஒரு இமாலய பணியை அவர் செய்து முடித்திருக்கிறார். உண்மையிலே ஒரு இமாலய பணியை அவர் செய்து முடித்திருக்கிறார். உண்மையிலேயே ஒரு கள செயல்பாட்டாளர், ஒரு மிகச்சிறந்த நாவலாசிரியர் என்பதை இந்த சமூகத்துக்கு நிரூபிக்கக்கூடிய வகையில் இந்த கற்பு ரட்சகன் நாவல் என்பது அமைந்திருக்கிறது. இந்த நாவல் நான் சொன்னதைப் போல அநேகமாக இங்கே சசிகுமார் சார் இருக்கார், ஒரு நல்ல திரைப்படத்துக்கான கரு இதில் நிறையா இருக்குது. 2-3 திரைப்படம் எடுப்பதற்கான கரு இதில் இருக்குது. ஒரு திரைப்படம் அல்ல, 2-3 திரைப்படங்களை எடுப்பதற்கான கதை இதில் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் யாராவது முன் வந்தால் இன்னமும் வெகுஜனங்கள் மத்தியிலே ஏன்னால் இது கட்டாயம் வெகுஜனங்கள் மத்தியில் போக வேண்டிய ஒரு நாவல். நாம் ஏதோ கள செயல்பாட்டாளர்கள், இந்த மாதிரி இயக்க முன்னோடிகள் படிப்பதற்கான நாவல் மட்டுமல்ல, இதை படிப்பதன் மூலமாக இவர்களைப் போல் நம்மை தகவமைத்து கொள்ள வேண்டும் என்கிற உணர்வை சாதாரண மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்கான எல்லா விதமான கூறுகளும் அந்த நாவலிலே இருக்கிறது. ஆகவே வெகுஜனங்கள் மத்தியில் செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமையும். அதற்கு மேலாக நிச்சயமாக இந்த நாவல் பல விருதுகளை பெறுவதற்கான எல்லா விதமான தகுதியும் அதற்கான தகுதி கொண்ட தரமான ஒரு நாவல் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த வகையில் தோழர் கதிர் அவர்கள் இந்த நாவல் மட்டுமல்ல, இன்னும் நிறைய, ஏன்னா ஒரு 4-5 சம்பவங்கள் தான் அவருடைய நேரடி கள அனுபவத்திலிருந்து ஒரு 5-6 சம்பவங்கள் தான் இந்த நாவலிலே எடுத்தாளப்பட்டிருக்கிறது. ஏன்னா கிட்டத்தட்ட அவருடைய பணிகள் முழுவதுமே தொடர்ந்து கவனித்து கொண்டிருப்பவன் என்கிற முறையில் ஒரு 5-6 சம்பவங்களைத்தான் அது இந்த ஃபாதர் ஆந்த்ரே உண்மையிலேயே ஒரு மிகச்சிறந்த, அதாவது கிறித்தவம் இந்தியாவில் தமிழகத்தில் கல்வியிலும் மருத்துவத்திலும் அவர்கள் எவ்வளவு சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள் என்பதற்கும் இந்த நாவல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதுவும் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் மதவாதமும் மதச்சார்பின்மைக்கு மிகப்பெரிய ஆபத்தும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சிறுபான்மை மக்களுக்கு வெறுப்பு அரசியலின் மூலமாக மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஒன்றிய பிஜேபி அரசாங்கமும் பாரதிய ஜனதா கட்சியும் நாள்தோறும் இங்கே எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நாவல் கிறித்துவ மதத்தினுடைய அந்த மதத்திலே பணியாற்றக்கூடியவர்களுடைய மேம்பட்ட பண்புகளை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கிறது. அதற்காகவும் ஒரு காலமறிந்து வந்திருக்கிற நாவல் என்கிற முறையில் மீண்டும் ஒரு முறை கதிர் அவர்களை பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக மனித உரிமை களத்தில் போராடி வரும் எவிடன்ஸ் கதிர் தோழர் அவர்கள் ஒரு இலக்கியவாதியாக தன் வாழ்க்கையை தொடங்கி இருக்க வேண்டியவர். நமக்கெல்லாம் பரிச்சயமான 2016ஆம் ஆண்டு வெளியான சாதி தேசத்தின் சாம்பல் பறவையல்ல அவரது முதல் புத்தகம். அவர் எழுதிய முதல் புத்தகம் வழிபோக்கன் என்ற கவிதை தொகுப்பாகும். தோழர் அவர்கள் சாதியத்தால் பாதிப்புக்குள்ளாகும் மக்களையும் சம்பவங்களையும் சமூக வலைதளங்களிலும் பத்திரிகைகளிலும் வெளியிடுகையில் அறிவியல் பூர்வமாக எழுதும் மொழிநடையை கொண்டிருப்பார். அவர் விவரணை ஒவ்வொன்றும் பாதிப்புக்குள்ளாகும் மக்களின் வழிகளை உணர்வுடன் கடத்துபவையாகவும் பாதிப்புக்குள்ளானவர்களை ஆற்றுப்படுத்துபவையாகவும் இருக்கும். மறுபக்கம் ஆதிக்கவாதிகளின் ஆணவத்தை ஒழுக்கும் காத்திரமான மொழிதலையும் கொண்டிருக்கும். ஆகச் சிறந்த இலக்கியவாதியை இழந்து மனித உரிமை களத்தை தேர்ந்தெடுத்த தோழர் இன்றைக்கு இந்த கருப்பு ரட்சகன் நாவல் மூலம் இலக்கிய இயக்கத்தில் இழந்ததை மீட்டெடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். சாதிய வன்கொடுமைகளுக்கு எதிராகவும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை முறையாக செயல்படுத்த வேண்டியும் சர்வதேச அணுகுமுறைகளை உள்ளடக்கிய பயிற்சிகளை காவல்துறை போன்ற அரசு தரப்பினர் உட்பட எங்களை போன்ற இளைஞர்களுக்கும் அயராது வழங்கி வருபவரும் மனித உரிமை களத்தில் அர்ப்பணிப்புடன் இயங்கி வருவதற்காக ஐரோப்பிய கவுன்சில் வழங்கிய ரவுல் வாலன்பர்க் விருதினை பெற்ற மதிப்பிற்குரிய முதல்
தெற்காசிய நபருமான அன்பு தகப்பன் தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்களை இலக்கிய உலகிற்கு வருக, ஏற்புரை தருக என்று அன்புடன் அழைக்கிறேன். கருப்பு ரட்சகன் நாவலினுடைய வெளியீட்டு விழாவின் தலைவர் அன்பு தங்கை பேராசிரியர் செம்மலர் அவர்களே, முன்னிலை வைக்கக்கூடிய பாசத்திற்குரிய மகள் கௌசல்யா அவர்களே, அன்பு தம்பி முனைவர் பன்னீர்செல்வம் அவர்களே, அறிமுக உரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய கிழக்கு பதிப்பகத்தினுடைய ஆசிரியர் தோழர் மருதன் அவர்களே, இறுதியாக நம்முடைய தலைவர், நாளைய தமிழகம் எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களே, அருமையான ஒரு கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய, நான் மிகவும் நேசிக்கக்கூடிய மதிக்கக்கூடிய மூத்த தோழர் பே சண்முகம் அவர்களே, கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திரைப்பட நடிகர் இயக்குனர் சசிகுமார். நான் சசிகுமார் அவர்களை இந்த மேடையில் பார்க்கும்போது, நான் தென்னார்காடு மாவட்டத்தை சேர்ந்தவன், அண்ணன் தலைவர் திருமாவர்களும் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், ஒரு விதத்தில் தோழர் சண்முகமும் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், அண்ணனும் எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் தான், தம்பியும் எங்கள் ஊர்லேருந்து பக்கத்து ஊர் தான், அவரும் புதுக்கோட்டைக்காரு, மற்றவங்களாம் சென்னைக்காரங்க இப்படின்னு இருந்தது, பாண்டிச்சேரி இப்படி இருந்துச்சு. இப்போ மதுரை, நான் உண்மையாலுமே நான் கடலூர் மாவட்டமாக இருந்தாலும் நான் மதுரையில் 30 வருஷம் ஆயிடுச்சு. உண்மையாக சொல்லப்போனால் நான் தான் மதுரைக்காரன். எல்லாரும் மதுரை விட்டு போயிட்டீங்க, நான் அதிகமாக மதுரையில் களமாடி இருக்கேன். எனக்கு என்னன்னா, தோழர் சசிகுமார் அவர்கிட்ட ஒரு வாட்டி அவர் சொன்னது உண்மைதான், யூடியூப்பில் சொன்னேன், மதுரை படம்னாலே ஒரு குறிப்பிட்ட தலைவர்களை வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லி காத்திரமாக சொல்லிட்டேன். ஆனால் அடுத்த வாரம் ஆனந்த விகடனில் வருது, அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்க, உங்களுடைய பேட்டி வருது, இப்படி ஒரு விமர்சனம் வருது அப்படின்னு சொல்லி என்னை பற்றி கேள்வி கேட்குறாங்க. அப்போ சொன்னார், இனிமேல் என் திரைப்படத்தில் சாதி தலைவர்கள் படம் இருக்காது என்று அறிவித்தவர் தான் தோழர் சசிகுமார். அவருடைய நல்ல பண்பை நான் தான் சொல்ல முடியும். என்னுடைய யூடியூப் இன்டர்வியூ பார்த்துட்டு ஆனந்த விகடன் இன்டர்வியூவில் நான் காத்திரமாக பதில் சொல்லியிருந்தேன். மதுரைன்னா உங்களுக்கு அது மட்டும் தான் அடையாளமா, ஒரு குறிப்பிட்ட தலைவர் மட்டும் தான் அடையாளமா, மதுரையில் பல அடையாளங்கள் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது, அடுத்த வார ஆனந்த விகடன்லேயே அதை அவர் சொல்லியிருந்தார். அவர் சாருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு இப்போ நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்கிறேன், இத்தனை ஆண்டு காலம் கழித்து. அதே மாதிரி எழுத்தாளர் அண்ணன் பவா செல்லதுரை, இந்த உணவுலாம் சொல்கிறீங்க பாருங்க, அவர் தான் மிகப்பெரிய உணவு ரசிகர். அவர் வீட்டுக்கு போனால் உணவு கொடுக்காமல் இருக்க மாட்டார். எழுத்தும் உணவும் அவருடைய அடையாளங்களாக இருக்க அண்ணன் அவ்வளோ அருமையான உரையாற்றி அமர்ந்திருக்கிறாரு. அதே மாதிரி திரைப்பட இயக்குனர் சரவணன் அவர்கள், எனக்கு தெரியும் அண்ணன் தலைவர் மேலே அவர் மிகுந்த ஒரு அன்பும் மரியாதையும் கொண்டவர். என்கிட்ட பலமுறை பேசியிருக்கிறார், ஃபோனில் தொலைபேசியில் தலைவர் குறித்து ரொம்ப உயர்ந்த மதிப்பீடுகளை அவர் பேசியிருக்கிறாரு. அவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய தம்பி வினோத், என்ன 20 ஆண்டு கால தம்பி மாதிரி, சட்டுன்னு கோபம் வரும், திடீர்னு ஒரு மாதம் பேசாமல் இருப்பாப்புல, அப்புறம் திடீர்னு பேசுவாப்புல, அந்த மாதிரி ஒரு காத்திரமான ஒரு தம்பி. ஆனால் ரொம்ப பாசம் மிகுந்த ஒரு தம்பி. அவருடைய பேரை நான் அந்த நாவலில் பயன்படுத்தியிருக்கேன். செம்மலர் பேரையும் இந்த நாவலில் நான் பயன்படுத்தியிருக்கிறேன். இதை விட இந்த சுதந்திரத்தை கொடுத்தது தோழர் மருதன் தான் எனக்கு. இதை எழுதுறதுக்கு நீங்கள் கொடுங்கன்னு 500 பக்கம் எழுதி முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தேகம் வந்துச்சு, இது நாவலாக வருமா, நம்ம நாவலும் ஒன்று சொல்கிறவே, இது நாவல் வடிவத்தில் இருக்கான்னு பல கேள்விகள் இருந்துச்சு. அவர் வாங்கி பார்த்துட்டு சொன்னார், இதுதாங்க நாவல் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் தைரியம் வந்து சரி வெளியிடுங்க அப்படின்னேன். ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னன்னாக்க, இன்றைக்கு தமிழகத்தில் நாவல் உலகத்தில் அது முதன்மை இடத்தில் இருப்பது என்பதுதான் புள்ளி விவரங்கள். அவ்வளோ விற்பனை அந்த புத்தகமாக இருக்குது. அதுக்கெல்லாம் அவருடைய எடிட்டிங், அவங்க குழுவினர் செய்த சிரத்தை. ஒவ்வொரு நாளும் அந்த புத்தகம் எல்லாம் ஒரு நாவல், நீங்கள் சொன்னீங்க ஒரு நாவல் 2 நாவல்ன்ட்டு, இந்த நாவலில் 100 காப்பி 150 காப்பி என்று வாங்கி கொடுத்துருக்கிறார்கள். அப்படி ஒரு பல்காக வாங்கி கொடுக்குற ஒரு இது கல்ச்சர் நடந்திருக்கு. அதனால தான் 11 வயசு குழந்தையும் அந்த நாவலை படிச்சிருக்குன்றதான் இந்த நாவலுடைய சாதனையை நான் பார்க்குறேன். நெறியாளை செய்திருக்கக்கூடிய அன்பு மகள் கல்பனா, வரவேற்புரையாற்றக்கூடிய முத்துக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா இந்த ஹோல் ப்ரோக்ராமையும்
வழி நடத்தினது வந்து நம்முடைய முத்து தான். முத்து எங்கே இருக்கிறாருன்னு தெரியல. வா வா. முத்து வந்து ரொம்ப ஒரு பெரிய குலத்து தம்பி. என்னுடைய கிட்டத்தட்ட 15 ஆண்டு காலம் இருக்கிறாரு. அவர் வந்தது சிறுத்தையாக வந்தார். அதனால் ஒன்று மட்டும் உண்மை, சிறுத்தைக்கு எவிடன்ஸுக்கு ஒரு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அப்படின்றதால அவர் இங்கே இவ்வளோ காலம் அவர் பண்ணார். அதே மாதிரி நன்றி உரை ராணி மீனாட்சி. இந்த நாவலை ரொம்ப சிரத்தையாக டைப் பண்ணி கொடுத்தது வந்து தம்பி இளையராஜா. எங்கே இருக்கான் வந்து இவன் தான் பாவம். இந்த நாவலில் சில சமயம் ரொமான்ஸ் காட்சி வரும்போது எனக்கு கூச்சமாக இருக்கும் சொல்கிறதுக்கு. இவன்ட்ட டைப் பண்ணும்போது நானே தலையாக எழுதிக்கிறேன்டான்னு சொல்லுவேன். இல்லை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப கடுமையான சின்சியரான உழைப்பாளி. இந்த 500 பக்கமாக அவன் தான் டைப் பண்ணி கொடுத்தா. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ராணி மீனாட்சி. இதில் இன்னொன்று சொல்கிறேன், இந்த விழாவை அடுத்த கட்டத்துக்கு சிறப்பாக உயர்த்தினது மதுரை சிறுத்தைகள். கூடுதலான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் கூடுதலான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மதுரை சிறுத்தைகளுக்கு ஒரு பெரிய பண்பு உண்டு. அது தப்பான மற்ற சிறுத்தையை சொல்கிறேன்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சதுனால சொல்ல வரேன். எந்த பொது நிகழ்ச்சியிலும் அவர்கள் முன்னின்று நடத்தக்கூடிய சக்தியும் அந்த ஒருங்கிணைப்பும் அவங்க கையில் உண்டு. பெரிய சாதனை. இன்றைக்கி நான் ரொம்ப அவங்கள ஸ்பெஷல் தேங்க் பண்ணுறேன். குறிப்பாக ஆற்றலரசாக இருக்கட்டும், நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய எல்லாளனாக இருக்கட்டும், கனியமுதன் எங்கே இருக்கிறாருன்னு தெரியல, இருக்கிறாரா, அவராக இருக்கட்டும், இவங்கெல்லாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய பார்வேந்தன் தோழர் வன்னியர் தோழர் இருக்கிறாரா, மாலின், நம்முடைய தோழர் அகரன் வீட்டுக்கு செல்லப்பிள்ளை மாதிரியே இருப்பாப்புல. அது அந்த மாதிரி ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது. எல்லா முகங்களும் யார் பெரியாத விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சரவணன் கண்ணுக்கு தெரிஞ்சதுனால சொல்கிறேன். அப்புறம் நம்ம சின்ன கோச்சுக்காதீங்க, பின்னாடி வந்து பேர் சொல்லலைன்னு சொல்லிட்டு அண்ணன் அழகாக சொல்லுவார், பேர் சொல்லவில்லை என்றால் பொறுத்தல்கள்வார். அதே மாதிரி நானும் பொறுத்தல்கள்னு சொல்லிடுறேன். எதுவும் கோச்சிக்காதீங்க. நிறையா நீங்கள் அது குறிப்பாக இளைஞர்கள் அவ்வளவு. நேற்று இரவு கூட என்னை கூப்பிட்டு கேட்டார், நம்ம கட்சிக்காரங்களாம் வராங்களா கதிரம்னாரு. இல்லைன்னா அவங்க தானே எல்லா வேலையும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ ரொம்ப சிறப்பாக இருந்து நீ செஞ்சுக்க ரொம்ப நான் உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவிச்சுக்கணும். குறிப்பாக எவிடன்ஸ் டீம், தமிழ்நாட்டினுடைய வெவ்வேறு பகுதியிலேருந்து நீங்கள் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நாவலுடைய நாகப்பன் ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டர் வந்து ஆல்மோஸ்ட் நான் வந்து தலைவரை மனசில் வச்சு எழுதின கேரக்டர். அதுக்கு இன்ஸ்பிரேஷன் யாருன்னா தோழர் கனியமுதன். அவர் சொன்னார், நான் இயக்கம் ஆரம்பிக்கும்போது முதல்ல எங்கள் ஊருக்கு தலைவர் வராரு. அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். நான் சைக்கிள் எடுத்துகிட்டு போய் நிற்கிறேன். அவர் இறங்கின உடனே கேட்டார், நீ தான் என்னை கூட்டு போக வந்தியாப்பான்னாரு. உடனே ஆமாம் நான் தான் அவனுக்கு. அப்போ தலைவர் வந்து இயக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிறைய பேர் இப்போ இருக்கிற மாதிரி போக மாட்டீங்கல்ல, தனியாக தானே போய் இயக்க ஆரம்பிச்சிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். உடனே இவர் சொன்னாராம், தலைவர் சொன்னாராம், நீ ஓட்ட வேணாம், சைக்கிள் நானே ஓட்டுறேன்னாராம். இல்லை நீங்கள் வாங்க நான் ஓட்டேன் அப்படின்னு சொன்னதாக அந்த இதை எனக்கு சொன்னார். இந்த ஒரு காட்சியை நான் வந்து இந்த நாவலில் பயன்படுத்தினேன். அது எப்படி பயன்படுத்தினேன்னா, அவர் ஒரு சாதாரணமாக சொல்லிட்டு போயிட்டார் கன்னியமுதன். நான் எப்படி பயன்படுத்தினேன் அந்த நாவலில் அப்படின்னா, நான் வீராண ஏரிகரையில் தலைவர் பேசுவார். அது என்னுடைய ஊருன்றதுனால அதை எடுத்துக்கிட்டேன், காட்டுமன்னார் குடின்றதுனால. அவர் இறங்கி பேசுகிறாரு. தலைவருடைய மூமெண்ட்ன்றது 40களில் ஆரம்பிக்கிற மாதிரி நான் வச்சுருந்தேன் அந்த நாவலில். அதே மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு தான் இறங்குவார். அதே மாதிரி ஒரு 15 வயசு பையன் நிற்பான். நிற்கும் போது இவர் கேட்குறாரு, என்னப்பா நீ தான் என்னை கூட்டு போக வந்தியா? ஆமாம் நான் தான் உங்களை கூட்டு போக வந்தேன்னாரு. சந்தேகத்தோடு பார்க்குறாரு. இல்லைப்பா நான் சைக்கிள் ஓட்டுறேன், நீங்கள் தைரியமாக இருங்க, எங்கள் வீட்டில் புண்ணாக்கு போட்டு புல்லு கட்டலாம், நான் தான் எடுத்துகிட்டு போவேன், உங்களை கூட்டு போக மாட்டேனா அப்படி சொல்கிறாரு. அவர் வழி இல்லாமல் இவ்வளோ சொல்லி பார்க்குறாரு, கேட்க மாட்டார் அந்த பையன். சரி ஏறி உட்காந்துறாரு. அவர் கூட்டு போகிறாரு. அவருக்கு தெரியல இவர் பெரிய லீடர்னு தெரியாது. அது ஒரு ஒத்தச்சேரி. அங்கே வந்து அப்படியே அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. இன்றைக்கும் சொல்கிறேன், திருமாவளவன் போனார்னு வச்சுங்களேன், அமாவாசை எல்லாம் பௌர்ணமியாக தான் மாறும். அது மாதிரி அவர் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த மக்கள் மத்தியில் ஒரு வெளிச்சப்பாயுது. அதை நான் எப்படி எழுதியிருந்தேன்னா, பௌர்ணமி வந்தால் கூட அந்த சேரியில் வந்து அமாவாசை மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஒரு சின்ன பிறைநீராக தான் வந்துச்சு. 200 பௌர்ணமி ஒத்தச்சேரியில் மிதக்கிற மாதிரி இருந்துச்சுன்றதை நான் டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். வெற்றிமாறன் மாட்டாரா? சினிமாவில் வர மாதிரி இறுதி காட்சியில் வராரு.
ரொம்ப மகிழ்ச்சி. அவர் அரசன் படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. அந்த படத்தெல்லாம் விட்டுட்டு, மிகப்பெரிய பொருட்செலவு தெரியும் படம், அதெல்லாம் விட்டுட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாரு. அதனால் நான் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். கூடுதலாக நான் சசிகுமாருக்கு நம்ம ஒரு வாழ்த்து சொல்லணும். ஏன்னா நேற்று தான் சர்வதேசிய சென்னை திரைப்பட விழாவின் சிறந்த கதாநாயகன் விருது அவர் கிடச்சிருக்கு. அதுக்கும் சிறந்த படம் நம் தான் எடுத்துருக்கு. அதுக்கு சேர்த்து நம்ம இன்றைக்கி கூடுதல் நன்றி தெரிவிச்சுக்கலாம். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆன உடனே திரும்பி வரும்போது இப்போ தலைவராகிட்டார் இல்லையா அந்த ஊர் மக்களுக்கு, அப்போ விடுறதுக்கு 7-8 பசங்க வராங்க. அப்போ இவர் கேட்குறாரு, என்னை கூப்பிட்டு வந்த குழந்தை எங்கன்னும் போது அந்த குழந்தை வெக்கதமாக கூச்சமாக ஒதுங்கியிருப்பான். உடனே எதுக்குங்க நாட்டாமல் கேட்பார், எதுக்குங்க அவனை கூப்பிடுறீங்கன்னாரு. நான் யாருக்கும் கடனாக இருக்க விரும்பல. வரும்போது அவன் ஓட்டினா நான் உட்காந்துட்டு வந்தேன், போகும்போது நான் ஓட்டும் அவன் உட்காரணும் அப்படின்னு சொல்லி அவர் சைக்கிளில் அவர் ஓட்ட, அந்த இளைஞன் பின்னாடி உட்கார, மற்ற இளைஞர்கள் ஒன்றா போயிட்டுருப்பாங்க. அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா பிறை நிலாவை பார்ப்பான். அந்த நிலாவில் ஒரு நட்சத்திரம் உரசன உடனே தன்னை நட்சத்திரமாகவும் அவரை நிலாவாகவும் நினச்சிக்கிட்டு மெல்ல தலைவர் மேலே சாய்வான். இது வந்து ஒரு 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 தொண்டனுக்கும் ஒரு தலைவனுக்குமான ஒரு லவ் வந்து எனக்கு அது ரொம்ப இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அதே தலைவர் கொல்லப்படும் போது அவர் செத்து கிடப்பார். இவர் வந்து எங்கள் சிதம்பரம் பகுதியில் தெரியும் ஒரு கோரப்புல், அங்கே இவர் விழுந்து செத்து கிடப்பார். தலைவர் கொல்லப்பட்டு அந்த இதில் கிடக்கிற மாதிரி இருக்கும், இவர் கோரப்புல்ல கிடப்பார். கண் விரிஞ்சு பார்க்கும், அதே பிறை நிலா இருக்கும். இந்த நிலாலேருந்து நட்சத்திரம் விலகி போகும், ரெண்டுத்தையும் ஒரு கருமேகம் சூழ்ந்துருன்ற மாதிரி இது ஒரு இது இருந்திருக்கு. ஸோ அவருடைய உரை அமைப்பாய் திரள்வோம் சொல்லி முடிக்கிறார்ல தலைவர், அதுதான் என்னுடைய எண்டில் ஜனநாயகப்படுத்தணும், எதிரிகளையும் ஜனநாயகப்படுத்தணுன்றது தான் அந்த நாவலுடைய மையமாக நான் வச்சுருந்தேன். அதே மாதிரி அந்த நாகப்பன்ற கேரக்டர் வந்து நம்ம தோழர் சண்முகத்துக்கும் பொருந்தும். அதுதான் இந்த இதில் உள்ள மேஜிக். தோழர் சண்முகத்துக்கும் பொருந்தும். ஏன்னா அவர் ஒரு லெஃப்டிஸ்டாகவும் இருப்பார், அம்பேத்கரிஸ்டாகவும் இருப்பார். அந்த மாதிரியான கதைகள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவங்கள்ட்ட இருக்கிற தோழர் சண்முகம் அவருடைய களப்பணின்றதெல்லாம் அளப்பரிய பணி, அசாத்தியமான பணி. அவர் போகாத இடம் கிடையாது, செல்லாத இடம் கிடையாது, அது மாதிரியான ஒரு நபர். அதனால் ரெண்டுமே அவரை இது பண்ணி வச்சுருந்தேன். நம்ம எல்லாரும் அவருடைய கதைகளும் உள்ள நிறையா நான் சேர்த்துருக்கிறேன். அது ஆனால் இங்கே பகிர்ந்து கொள்ள முடியாத கதைகளாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி அவருடைய வீரம் மிகுந்த சில இடங்களும் இந்த நாவலில் நான் அதில் இணைச்சிருக்கிறேன். நண்பர்களே, இந்த நாவல் வந்து கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் எழுதுனது பெரிய தவம் வாழ்க்கை மாதிரி தான் இருந்துச்சு. என்னுடைய மகன் கவின்கணியன் வந்து அங்கே அவனுடைய தீசிஸ்க்காக போகும்போது தான் எனக்கு இந்த சிந்தனை வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இதை எழுத உட்காரும்போது என்னுடைய இன்ஸ்பிரேஷனாக முதல்ல தென்பட்டது ஃபாதர் அலாய் தான். அதனால தான் ஆந்திரே என்ற கேரக்டரை நான் அவருக்கு அதில் மிக முக்கியமாக அதில் நான் கொடுத்தேன். அதே மாதிரி என்னுடைய ஹென்றி சார் அவர்களுக்கும் ஒரு சில முக்கியமான பாத்திரங்கள் இருக்குது, செம்மலருக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. இறுதி என்னென்னா களப்பணி வந்து ஒரு சமயம் இந்த நாவல் முழுக்க நான் நீதியை பற்றி தான் பேசியிருக்கேன். நீதியும் அன்பும் ஒன்று வேறு கிடையாது. நிறையா பேர் இங்கே குழப்பிக்கிறாங்க. ஐயப்பன் கோவிலுக்கு ஆண்கள் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு பெண்ணு போகணும் இல்லையா, 2 பேரும் ஒன்றா சாமி கும்பிட போகணும். அங்கே ஆண்களுக்கு இருக்கிற சுதந்திரம் பெண்களுக்கு இல்லை. அப்போ அவருடைய உறவு பாதிக்கப்படுது. உறவு பாதிக்கப்படும் போது என் உறவை கூடுன்னு கிளைம் பண்ணுறது பேர் தான் வந்து உரிமை. உரிமைனா வெறும் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் மட்டும் பேசுகிறோம், அப்படி கிடையாது. உறவை கிளைம் பண்ணுறது, எளிமையாக சொல்லணும்னா உறவை கிளைம் பண்ணுறது, அதுதான் இந்த நாவலுடைய மையம். நீயும் நானும் ஒன்று தான், 2 பேருக்கும் ஒரே டீ கோலை கொடுக்கணும். என்ன பறையன் பள்ளையன் சக்கிலின்னு பார்த்தாக்க நீ வந்து எப்படி கொடுக்க முடியும்? அது ஒரு கேள்வி இருக்குது. 2வது கேள்வி என்னன்னாக்க, ஒரு பொது புத்தியில் நாங்கள் தலித்துகள் என்னாலே அசிங்கமானவர்களாகவும் கேவலமானவர்களும் காட்டுற இடம் இருந்துச்சு. அப்படிலாம் கிடையாது. எங்களை விட அறிவானவர்களும் அழகானவர்களும் இருக்க முடியாது. நாங்களும் அது என்ன எதிர் அரசியல் தான் இந்த 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 நாவலுடைய ஐயமாக நான் பார்க்க. அதனால தான் நான் வந்து அது பிரைட்டாக வச்சேன். அது வந்து நம்ம தோழர் வெற்றிமாறனுக்கு அந்த புகைப்படத்தை பார்த்து கேட்டார், நல்லா இருந்துச்சுன்னார். அதே மாதிரி அண்ணனும் தலைவரும் எடுத்த உடனே சொன்னார், இந்த வெளிச்சம் நல்லா இருக்குன்னு என்கிட்ட எடுத்த உடனே சொன்னார். இந்த வெளிச்சம் நல்லா இருக்குது சுற்றி இருக்கிறதுன்றதை அவங்க 2 பேரும் மென்ஷன் பண்ணாங்க. என்னன்னாக்க கண்களை மூடி ஒரு யோசித்து பாருங்கள், முதலியார் எப்படி இருப்பார் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும்? கோட் சூட் போட்டிருப்பார், கார் வச்சுருப்பார், நிலம் வச்சுருப்பாருன்னு இருக்கும். ஒரு பறையர் இல்லை ஒரு அருந்ததியர் எப்படி இருப்பார்? கண்ணு மூடி பாருங்கண்ணே. நம்மளை என்னைக்காவது இது மாதிரி கார் வச்சுருப்பார், டாக்டர் ஆகிருப்பார், கலெக்டர் ஆகிருப்பார், நம்ம பொது புத்தி எண்ணம் இருக்குதா? இந்த பொது புத்தி உடைக்கிறது தான் அந்த நாவலுடைய வேலை, வேற ஒன்றும் நாங்கள் இல்லை. இப்படிலாம் இருக்க முடியாதுனாக்கா இப்போ என் தலித்துகளில் வந்து டாக்டர் இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், தலித்துகளில் மிகப்பெரிய ஸ்காலராக திருமானனை விட எவன் இன்றைக்கி பொலிட்டிக்கல் ரைட்ஸில் பேசக்கூடியவன்
இல்லையா? அது 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 அதுக்காக மற்ற சமூகத்தை நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். தலித் பாலிடிக்ஸ் என்று இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸ் தான். அனைவரும் நாங்கள் எங்களுடைய போராட்டம்ன்றது மற்றவங்களாம் வந்து தனிநாடு கேட்குறான். நாங்கள் தான் எங்களையும் உங்களோட சேர்த்துக்கிட்டான்னு போராட்டிருக்கிற போராட்டம் இது, இன்க்ளூசிவ் போராட்டம் அது. இது இந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாமல் இன்னைக்கு வந்து நீங்கள் எல்லாரும் பேசுறது பார்த்தீங்கன்னாக்க, எப்போ பார்த்தாலும் தலித்துகள் கெட்ட வார்த்தை பேசுவார்கள். அதுதான் நிஜ இலக்கியம். அவர்கள் வந்து பரதேசியாக இருப்பார்கள். அதுதான் நாங்கள் என்ன பரதேசியாக இருக்கோம்? எங்களுடைய அடையாளம் வலிமையா இல்லையா? ஐ ஹாவ் எ ட்ரீம்னு பேசினார்ல மார்ட்டின் லூதர் கிங். அவர் என்ன பேசினார்? இதே அமெரிக்கா தேசத்தில் என்னுடைய கருப்பின மக்களும் இதே மாதிரி வெள்ளையர்கள் மாதிரி நாங்களும் ஒரு காலம் தலை நிமிர்ந்து நடப்போம்னு சொன்னார்ல. அந்த இடைவெளி கொஞ்ச நாளும் கழிச்சு அது வந்து ஒபாமா மூலம் நடந்துச்சுல்ல. அதே அண்ணல் கண்ட கனவு மாயாவதி வந்தாங்க. மாயாவதி நிலைச்சிருந்தாங்கன்னு தெரியாது. எதிர்காலத்தில் அண்ணன் திருமா வருவார். அதுதான் எங்களுடைய அடையாளம். திருமா வர்றாருன்னா இது போட்டது விதை. பின்னாடி ஏதோ ஒரு பிள்ளைகள் சேரியிலிருந்து இந்த நாட்டை நாங்கள் ஆளணுமா இல்லையா? இது இந்த நாடு உங்களுக்கு மட்டும்தான் சொந்தமா? ஓய்சிய மைனாரிட்டின்னு பேசுவான். இன்னைக்கு சிறுபான்மை தான் யார்? எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவங்க சிறுபான்மை. எப்படி தான் அர்த்தம்? எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறவங்க இந்த நாட்டில் யாருன்னா பார்ப்பான் தான். அப்போ பிராமணர்கள் சிறுபான்மையினரா? பொலிட்டிக்கலி என்ன சொல்கிறாங்கன்னா, எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது யார் சிறுபான்மைன்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? பொலிட்டிக்கலி யூஎன் என்ன தெரியுமா சொல்லுது? எண்ணிக்கையில் மெஜாரிட்டியாக இருக்கலாம், பொலிட்டிக்கலி சோஷியலி யாரெல்லாம் வீக்கர் செக்ஷனோ அவன் தான் வந்து சிறுபான்மையின்றான். நாங்கள் 25 விழுக்காடு இந்த நாட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 25 விழுக்காடு நிலம் எங்கள் கையில் இருக்கா? 25 விழுக்காடு பேர் சொத்துக்கள் எங்கள் கையில் இருக்கா? பேங்க் பேலன்ஸ் எங்கள் கையில் இருக்கா? இந்த நாட்டை ரோட்டெல்லாம் உருவாக்குவோம், இந்த கட்டடத்தை கட்டுவோம், சாலையை கட்டுவோம். எங்களுக்கு அங்கே சாலை போக முடியல. மேலவளவு முருகேசன் படுகொலையின் போது, குற்றவாளிகளை விடுதலை செய்த போது, மேலவள முருகேசன் மனைவி என்று சொன்ன ஒரு சங்கதி ரொம்ப. மேலவள முருகேசன் மனைவிமார்களுக்கும் அவங்களுக்கும் சாலை பணியாளர் வேலை கொடுத்தாங்க. அப்போ சொல்கிறாங்க, குற்றவாளிகள் விடுதலை பண்ணும்போது, குற்றவாளிகள் இங்கே ரோட்டு நடக்கும்போது என் தாலி அறுத்தவன் வரான் காரில், அவனுக்கு ரோட்டை நாங்கள் சுத்தப்படுத்துகிறோன்றாங்க. எவ்வளோ பெரிய துயர் மிகுந்த வாழ்க்கை! எவ்வளோ பெரிய துயர் மிகுந்த வாழ்க்கை! அப்போ அடி வாங்கணும், உத வாங்கணும். இப்போ அடி வாங்க முடியாது, உத வாங்க முடியாது, நாங்களும் வெட்டுவோம் அப்படின்னு தான் அசுரன் எடுத்தார். அதனால தானே பதட்டம் வந்துச்சு. அதனால பதட்டம் வருதுங்க. திருப்பி அடிக்கிறது என்ன? அதுக்கு நம்ம அடி வாங்கிட்டே இருக்க முடியுமா? மால்கம் எக்ஸ்க்கு ஒரு அரசியல் இருந்துச்சு. மார்ட்டின் லூதர் கிங் வந்து அனைவரும் இணைச்சி போடணும்னார். மால்கம் எக்ஸ் சொன்னார், ஏன் கருப்பனை பிரச்சனை வெள்ளையும் புரிஞ்சுக்க மாட்டான்னாரு. ஆனால் மார்ட்டின் லூதர் கிங் சொன்னார், வெள்ளையர்களும் நல்லவர்கள் இருப்பாங்கன்றாங்க. 2 அரசியலுமே நாங்கள் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். 2 அரசியல் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்க்குறோம். நீதி வெவ்வேறு விதங்கள் அடையாளப்படுத்த முடியும். ஒரு நாள் 13 வயசு குழந்தை, ஒன்று மட்டும்தாங்க. என்னுடைய கசின் சிஸ்டர் எனக்கு 13 வயசு இருக்கும்போது கேங் ரேப் பண்ணப்பட்டாங்க. பஞ்சாயத்து நடக்குது, நான் இருந்தேன் அந்த பஞ்சாயத்தில். என்னுடைய அக்கா உறவு முறை கூட்டுப்பாலி பலாத்காரம் பண்ணப்பட்டுறாங்க. 84 பஞ்சாயத்து நடக்குது. 80 ரூபா ஃபைன் போடுறான். வெறும் 80 ருபீஸ் ஃபைன். எல்லாம் அழுகுறாங்க, என்னன்னு புரியல. அந்த பஞ்சாயத்து கூட்டி அந்த குற்றவாளி 2 அறை மாதிரி அறையை விட்டு மன்னிப்பு கேட்குற மாதிரி மன்னிப்பு கேட்க வச்சு விட்டாங்க. எனக்கு அது ரொம்ப உறுத்திக்கிட்டே இருந்தது. இது எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, எவிடன்ஸ் ஆரம்பித்த சமயத்தில் நவம்பர் மாதம் என்னுடைய அலுவலக வாசல் வெளியில் ஒரு பெரிய போர்வு சுருண்டு கிடந்துச்சு. அதில் ஒரு 13 வயசு குழந்தையும் அப்பா அம்மா 3 பேர் படுத்திருக்காங்க. நான் போய் கேட்குறேன், யாருன்னு கேட்குறேன். பணியில் வேலைக்கு பார்த்தா 13 வயசு குழந்தை, அப்பா அம்மா. நீங்கள் யாருன்னு கேட்குறேன். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எவிடன்ஸ்க்கு இதில் பார்க்க வந்தோம். இல்லை, நான் தான், என்ன வேணும்னு கேட்குறேன். ப்ரீவியஸ் டே, முந்தைய நாள், அந்த 13 வயசு குழந்தை கூட்டுப்பாலியல் பலாத்காரம் பண்ணப்பட்ட குழந்தை. போலீஸ் ஸ்டேஷன் போனால் விரட்டுறான், ஆஸ்பத்திரி போனால் விரட்டுறான். பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட குழந்தையை அப்படியே கூட்டிட்டு நேராக கிருஷ்ணகிரிலேருந்து இங்கே வந்திருக்கிறாங்க. அலுவலக வாசலில் படுத்து கிடக்கிறாங்க. எனக்கு ஏறிடுச்சு கோபம். கலெக்டர்கிட்ட பேசுகிறேன், எஸ்பிகிட்ட பேசுகிறேன். அன்னைக்கு அரெஸ்ட் ஆகிட்டாங்க. அன்னைக்கு 3 பேருமே அரெஸ்ட்டு. ஃபார்ச்சுனேட்லி அந்த பொண்ணுக்கு
கேஸ் நடக்குது, தண்டனையும் கிடைக்குது. தண்டனை கிடைக்கிற நாள் அன்னைக்கு தான் அந்த பொண்ணுக்கு மெடிக்கல் சீட்டும் கிடைக்குது. அந்த பொண்ணு என்கிட்ட சொன்னால் என் அப்பான்னு தான் கூப்பிடுவா. வந்து உட்காரும்போது அந்த முதல் நாள் சம்பவம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இல்லை. நீங்கள் ரொம்ப கோபமாக இருந்தீங்க, கத்துனீங்க, திட்டுனீங்க. அப்போ கடைசியாக பார்த்து சொன்னீங்க, இந்த பார் நீ வந்து படிப்பில் கவனம் வைக்கணும், நான் கேஸை நான் பார்த்துக்கிறேன், நம்ம 2 பேருக்கு தான் போட்டி, யார் ஜெயிக்கிறாங்கன்றதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டீங்க. ஒரு விதத்தில் நம்ம 2 பேரும் ஜெயிச்சிட்டோம் இல்லையான்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் பொண்ணுக்கிட்ட கேட்டேன், அதெல்லாம் இருக்கட்டும், இவ்வளோ கொடூரம் நடந்திருக்கு, நீ எப்படி தாங்கிக்கிட்ட அப்படின்னு கேட்டான். சொன்னான், அந்த 3 பேர்த்த ஒருத்தன் நான் லவ் பண்ணுற மாதிரி நடித்தான். நான் தான் அந்த அந்த தாலுக்காவிலே நல்லா படிக்கிற பொண்ணு, ஃபஸ்ட்டு மார்க் வாங்கிட்டு இருப்பேன். அவனுக்கு என்ன பிளான் பண்ணாங்கன்னா, நான் காலையிலேருந்து படிக்க போகிறதுனால இந்த படிப்பை அவங்க சங்கடப்படுத்தி காதலன்ற பேரில் 2 பேரை கூட்டு வந்து என்னை ரேப் பண்ணி என் படிப்பை கெடுக்கணுன்றது தான் அவங்களோட இது. ஆனால் நீங்கள் நினைக்கிறீங்களே தண்டனை கிடைக்கிறது நீதி, அதில் நீதி கிடையாது. நான் டாக்டர் ஆகிறது தான் நீதி. வந்து நிற்கிறேன் பாருங்க நீதி, இதுதான் நீதி அப்படின்னா அவளுக்கு நீதின்றதுக்கு டெஃபினேஷன் வேறு. இந்த பொண்ணுக்கான ஜட்ஜ்மெண்ட் வந்த அன்னைக்கு இந்த வெற்றியை நான் யார்கிட்ட போய் கொடுத்தோம்னா, நான் 13 வயசில் எங்கள் அக்கா கூட்டுப்பாளி பலாத்காரம் பண்ணாங்க பாருங்கள், அந்த அக்காவுக்கு கொண்டு போய் தான் அந்த வெற்றி நான் கொடுத்தேன். இது வந்து ஒரு கொடுக்குற இடம். எல்லாமே கதைகள் வந்து நம்மகிட்ட எல்லாமெல்லாம் கிடையாது. நான் எனக்கு எப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ் வந்துச்சுன்னா, அதுக்கு ஃபாதர் அலாய் ஃபாதரோட பலமுறை நான் உரையாடி இருக்கிறேன், பலமுறை பேசியிருக்கிறேன். ஏன் அவர் அப்படி செதுக்கியிருக்கிறார் என்ன லைஃப்பில். ஒரு இதோட நான் முடிச்சுக்கிறேன், கடைசியாக பேசி முடிச்சுக்கிறேன். என்னன்னா, 5வது படிக்கும்போது 5, 6 படிக்கும்போது ஒரு வீட்டுக்கு போகிறோம். சுகுமார்னு ஒரு பையன் வீட்டுக்கு போகிறோம். பேர் சுகுமார், கற்பனைக்கு வச்சுங்க, பேர் வேறு பேர் சுகுமார். அவங்க அம்மா எங்களுக்கு காஃபியும் வடையும் சுட்டு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு வரோம், வந்தோடனே எங்கள் அப்பா என்ன அடிக்கிறாரு. எதுக்கு அந்த வீட்டுக்கு போனேன்? என் ஃப்ரெண்டோடைய அப்பா வந்து என் ஃப்ரெண்ட் அடிக்கிறாங்க, அந்த வீட்டுக்கு ஏன் போனீங்க? எங்களுக்கு எதுக்கடா அந்த வீட்டுக்கு போனால் அடிக்கிறாங்க, நல்லா தானே காஃபி கொடுக்குறாங்க, வடை கொடுத்தாங்க அப்படின்னு ஒன்றுமே புரியல. ஒரு 4-5 மாதம் கழித்து பார்க்குறோம், சுகுமார் அம்மா மர்டர் செய்யப்படுறாங்க. அவங்க செக்ஸ் ஒர்க்கர். எங்களுக்கு அப்போ செக்ஸ் ஒர்க்கர்னால் என்னென்னு தெரியாது. எனக்கு என்ன ஆச்சுன்னா கவலையாகிடுச்சு. சரி, அப்போ தனியாக தானே இருப்பான், என்ன பண்ணலான்னு போயிட்டு கிளாஸில் வசூல் பண்ணுறேன். ஒரு மாலை வாங்கி போடலாம், பாக்கெட் மணி கொடுப்பாங்க, 10 காசு 4 அப்போ 50 காசு தான் அதிகம். வாங்கிட்டு மாலை கடைக்கு போகிறேன். இந்த காசுக்கெல்லாம் உனக்கு மாலை கிடையாது. இல்லை, எங்கள் அம்மா, என் ஃப்ரெண்டோடைய அம்மா செத்து போயிட்டாங்க அப்படின்னு உடனே, உனக்கு பிடிச்ச மாலை எடுத்துகிட்டு போடான்றாரு. இந்த மாலை எடுத்துகிட்டு வரோம், 4-5 பேர் போகிறோம். அங்கே பெரிய கூட்டம் இருக்குன்னு பார்த்தா அந்த அம்மா சடலம் கீழே கிடக்குது, மேலே ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். அங்கே இருக்கிற அக்கா ஒருத்தங்க கூட்டு வந்து, நீயே இந்த மாலையை போடு சாமின்னு சொல்லி போட வைக்கிறாங்க. குழந்தை பருவத்தில் நமக்கு பணத்தின் மீது ஒரு பயம் இருக்கும், இருந்தாலும் அந்த மாலையை போட்டுறேன். போட்டு பின்னாடியே சுடுகாட்டுக்கு போகிறோம். சுடுகாட்டுக்கு போகிறோம், நாங்கள் 5 பேர் தான் இருக்கிறோம். போனது ஒரு 10 பேர் தான் மொத்தமே. கொல்ல பசி. இந்த மாலை வாங்கின காசை எடுத்து சக்கரவள்ளி கிழங்க வாங்கி இவங்க அம்மா நெருப்படுத்தி இங்கே சுட்டு சாப்பிட்றோம். இவனும் பின்னாடி கை தட்டி எனக்கும் பசிக்குதுன்றான். இதை சாப்பிட்டுட்டு வந்த உடனே எனக்கு பெரிய கவலை தான், இவன் எங்கே தனியாக எப்படி படுப்பான்? அப்போ எங்கள் இதில் ஃபாதர் ஒலிவேர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அந்த பையனை கூப்பிட்டு போய் சர்ச்சில் தங்க வச்சுட்டார். அவன் நல்ல நேரம் ஒரு 4-5 மாதம் சர்ச்சிலேருந்து வந்துட்டு இருந்தவன் ஒரு ஃப்ரெஞ்சு கப்பலில் எடுத்துகிட்டு போய் அவனை ஃப்ரான்ஸ் கூப்பிட்டு போயிட்டாங்க. அதோட அவன் கதை எனக்கு தெரியாது. 2017 எனக்கு ஒரு மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்குது ஃபேஸ்புக்கில். நான் உங்களை தீவிர ஃபாலோவராக இருக்கிறேன். அவனுக்கு வந்து எவிடன்ஸ் கதை இருந்தால், என்னுடைய ஒரிஜினல் பேர் வின்சென்ட் தெரியாது. நான் ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறேன், உங்கள் பணிகள் ரொம்ப பிடிக்குது. இவன் யாரோ ஒரு ஸ்டான்ஜர், இவன் யாரோ ஒரு ஆளர். நான் ஒரு ரிப்ளை அதிகமாக பண்ணுறதில்ல. ஒரு சமயம் ரொம்ப உருக்கமாக போட்டாப்ல. நான் பலமுறை உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் என்ன ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்க, சாரி, இனிமேல் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். எனக்கு மனசு அப்படி, ஐயோ எதுவும் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் பிஸியாக இருந்துட்டு எதுவும் நினச்சிக்காதீங்கன்னு சொல்லி மறுபடியும் ரிப்ளை பண்ணும்போது பேச ஆரம்பிக்கிறோம். நான் பிஸ்னஸ் விஷயமாக மத்திய பிரதேசலாம் வருவேன், நீங்கள் என்ன ஊர் அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது, நான் விருத்தாச்சலம். அவன் சொல்கிறான், எங்கள் ஊருக்கெல்லாம் போங்க, எங்கள் ஊர் விருத்தாச்சலன்றான். என்ன நம்ம ஊரை சொல்கிறானேன்னு சொல்லிட்டு, எந்த தெருவுன்னு கேட்குறேன். அது லூக்காஸ் தெருன்றான். ஏன்னா நம்ம தெருவு சொல்கிறானே, எங்கடா இருந்தீங்கன்னா அந்த குதிரை மேலே தெருவுன்றான். நான் கேட்குறேன், ஆர் யூ சுகுமார் அப்படின்னு கேட்குறேன்.
அவன் உடனே சார் நீங்கள் உண்மையானுமே எவிடன்ஸ் கற்று தான் சார் பேரை கண்டுபிடிச்சிட்டீங்க சார். நான் டேய் இல்லைடா இது வேற ஒன்றுடா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கும் போது கனெக்ட் பண்ணி நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் வின்சென்ட் உன் கூட படித்த ஞாபகம் இருக்கான்னு. எமோஷனல் ஆகிட்டான். அடுத்து 4-5 மாதம் வந்தான். இங்கே ஒரு பெரிய ஹோட்டலில் ஒரு அறையை போட்டு அவனுக்கு தங்க வச்சு வரும்போது அவ்வளோ எமோஷ்னல். ஒரு ஃப்ரெஞ்சு லேடி தான் கல்யாணம் பண்ணியிருக்கான், 3 பொம்பளை பிள்ளைங்க. வந்தோடனே நான் அவ்வளோ கட்டிப்பிடிச்சான். கட்டிப்பிடிச்சி 2 பேரும் உட்காந்து நைட் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். கேட்குறான், எனக்கு எங்கள் அம்மா முகம் மறந்து போச்சு, ஆனால் நீ வாங்கிட்டு வந்த மாலை மட்டும் ஞாபகம் இருக்கு, நீ மட்டும் ஏன்டா மாலை வாங்கணும்னு உனக்கு தோணுச்சு, பதில் சொல்லுடா. அந்த மாலையை அவன் என்ன பண்ணிருக்கான், அம்மா முகம் தெரியாமல் அந்த மாலையை ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து அந்த மாலையை ஓவியமாக வரைஞ்சி இன்னைக்கு அவன் ஃப்ரெஞ்சு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படம் இந்த மாலை, ஒத்தை மாலை தான். இந்த வேல்யூஸ் தான் எனக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்பவும் எனக்கு மிகவும் கற்றுக் கொடுத்த ஒரு வேல்யூஸாக பார்க்குறேன். ஸோ நண்பர்கள் ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான நிறைவான, இவ்வளோ பேர் வருவீன்னு எனக்கு தெரியாது, மதிய உணவு எல்லாத்துக்கும் உண்டு, இவ்வளோ கூட்டம் வரும்னு நான் உண்மையாக நானே எதிர்பார்க்கல. ரொம்ப நிறைவாக இருக்குது. நீங்கள் 1000 பேர் நிறைய பேர் இந்த நாவலை படித்து அழுகுறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் என்னடா சமூக பணி 30 வருஷமாக செய்யணும், ஒரு பைக்கு வரல, ஒரு நாவல் எழுதணுன்னு நைட்டெல்லாம் கூப்பிட்டு அழுகுறாங்க, நீ உங்கள் கையை பிடிச்சிக்கணுன்றாங்க, ஒருத்தவங்க வந்து ஹக் பண்ணணுன்றாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா இது. ஒருத்தர் வந்து இந்த நடராஜ் சார் சொல்கிறாரு, என்ன வரம் வேண்டும் அப்படின்றது எனக்கு ஒன்றுமே புரியல. இன்னொருத்தர் சொல்கிறாரு, சார் எனக்கு வாழ்க்கையில் எல்லாமே இழந்து போன மாதிரி இருந்துச்சு, பிள்ளைங்க எல்லாம் வெளிநாட்டில் இருக்காங்க, இந்த நாவல் தூங்க விட மாட்டுது, நான் உங்களை பார்த்தா தான் எனக்கு வந்து இதாகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிளம்பி வர்றாரு. இன்னொருத்தர் எனக்கு ஃபோனை போட்டு, என் பொண்ணு நல்லபடியாக தான் இருந்தா, இந்த நாவல் முழுக்க ஒயிட் ஒயின் வருது, 2 நாளாக ஒயிட் ஒயின் வாங்கி கொடுக்குன்னு சொல்கிறா, அப்படி கெடுத்தும் வச்சிருக்கின்றதும் இந்த நாவலுக்குள்ள ஒரு இதுவாக இருந்துச்சு. 1000 விமர்சனம் வந்தாலும் எங்கள் அம்மா ஒரு விமர்சனம் பண்ணாங்க, அதை மட்டும் இறுதியாக சொல்லிட்டு உட்காரலாம் நினைக்கிறேன். என்ன சொன்னாங்கன்னா, தம்பி 500 பக்கம் புத்தகம் எழுதிருக்கே, உடம்பு கெட்டு போயிடாது, இனிமேல் அப்படி எழுதாத. ஸோ இந்த வெள்ளந்தியான மனசு தான் எங்களுடைய விவரமான மனசு தான் தலித் மனசு. அதுதான் அதுதான் நான் பொருத்தி இங்கே பார்க்குறேன். ஸோ ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப வெற்றிமாறன் அவர்களை நம்ம அறிமுகப்படுத்தும் போது அவர் வரல, அவர்கிட்ட இன்னொன்று அவரை பற்றி சொல்லிவிட்டு நான் அமர்ந்துறேன். ஏன்னா வெற்றிமாறன் ரொம்ப பிடிக்கும் அவரை, எனக்கு எப்படி சசிகுமார் சார் பிடிக்கிற மாதிரி அவரையும் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். என்னென்னா 2 பேர்த்துக்கும் ஒரு சிங்க் உண்டு. நான் 72 பிறந்தேன், வெற்றிமாறன் அக்காவும் 72 பிறந்தாங்க. என் தம்பி 75 பிறந்தான். அவர் வந்து 75 பிறந்தார். நீங்கள் ஒருத்தர் எனக்கு தம்பி தான், நீங்கள் 2 பேரும் எனக்கு தம்பி தான். நான் கொஞ்சம் ஏமாத்துறேன் நான், எவ்வளோ. அதனால் வந்துட்டு இல்லை, வயசில் மட்டும்தான், மற்றபடி அனுபவத்திலலாம் நீங்கள் கலையில் உங்களை அடிச்சுக்க முடியாது. எனக்கு வெற்றிமாறன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லலான்னு நான் முடிச்சுட்டு அமர்றேன். முக்கியமான இடம் அது. என்னன்னா, ஒரு நாள் என்னை பார்க்க வந்திருந்தார். இப்போ சொன்னார், நான் எடுக்கிற படங்களில், நான் எடுக்கிற சம்பாதிக்கிற காசில், ரொம்ப முக்கியமான இதுவாக சொல்கிறேன், அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் பேசுகிறேன், 70 விழுக்காடு இதனுடைய உழைப்பு, இதனுடைய கிரெடிட் தலித் சமூகத்தை சேர்ந்தது. அப்படின்னு சொன்னார். இன்னொருபடி மேலே ஒரு இடம் சொன்னார், அவர் வந்து கடவுள் மறுப்பாளர், ஒரு ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கிறாரு, ஒரு கேத்தலிக் ஸ்கூலில் படிச்சிருந்துருக்கிறாரு. டெய்லி கடவுள் வாழ்த்து சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து அவரை கூப்பிட்டுருக்காங்க, கடவுள் வாழ்த்து சொல்லுங்கன்ட்டு. வெற்றிமாறன் அவர் சொல்லியிருக்கிறாரு, எனக்கு நாவல் வெளியிட்டு விழாவிற்கு வந்து விழாவை சிறப்பாக அமைய உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் நன்றி. நமக்கு பிடித்த ஆளுமைகளிடமிருந்து நல்ல விஷயங்களை நாமும் பின்பற்றலாம். அதுபோல கருப்பரட்சகன் நாவலின் கதாநாயகரான மரியநாதனிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய பண்பு நன்றி உணர்வு. நாவல் நெடுக தனக்கு உதவியவர்களுக்கு உள்ளன்போடு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நானும் நாவலை படித்ததிலிருந்து மரியாவின் இந்த நட்பண்பினை கடைபிடிக்கின்றேன். நாவல் வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கிய நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவன தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு நன்றி. நாவலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்கிய தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கட்சியின் மானிய பொதுச் செயலாளர் பே. சண்முகம் தோழர் அவர்களுக்கும் நன்றி.
தலைமை தாங்கிய பேராசிரியர் செம்மலர் அவர்களுக்கு நன்றி. முன்னிலை வகித்த தோழர் கௌசல்யா அவர்களுக்கும் நன்றி. முனைவர் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் நன்றி. அறிமுக உரை வழங்கிய தோழர் மருதன் அவர்களுக்கும் நன்றி. கருத்துரை வழங்கிய திரைப்பட இயக்குனர் தோழர் வெற்றிமாறன் அவர்களுக்கும் நன்றி. திரைப்பட இயக்குனர் திரு சசிகுமார் அவர்களுக்கும் நன்றி. எழுத்தாளர் பவா செல்லத்துறை அவர்களுக்கும் நன்றி. திரைப்பட இயக்குனர் ரா சரவணன் அவர்களுக்கும் நன்றி. பத்திரிகையாளர் திரு ரா வினோத் அவர்களுக்கும் நன்றி. இங்கு கலந்து கொண்ட அனைவர்களுக்கும் நன்றி.